திருநெல்வேலி சீமையில முத்துநகர் நடுவினில திருநெல்வேலி சீமையில முத்துலாபுரத்தினில அற்புதராய் ஆட்சி செய்யும் அன்பர் யாரு? இந்த ஊர்வலகம் போற்றும் எங்க செபஸ்தியாரு. செபஸ்தியாரே புனித செபஸ்தியாரே, செபஸ்தியாரே புனித செபஸ்தியாரே. இல்லை என்று வந்தவர்க்கெல்லாம் அள்ளி கொடுக்கும் வள்ளல் அவர். தொல்லை துன்பம் துயரம் நீக்கி வாழ்வு கொடுக்கும் வல்லவர் பாரு. இல்லை என்று வந்தவர்க்கெல்லாம் அள்ளி கொடுக்கும் வள்ளல் அவர். தொல்லை துன்பம் துயரம் நீக்கி வாழ்வு கொடுக்கும் வல்லவர் பாரு. அவரை நினைச்சு வேண்டுதல் செய்தா வேண்டுவரம் தந்திடுவாரு. அவரை நினைச்சு வேண்டுத செய்தா வேண்டுவரம் தந்திடுவாரு. கொடியேற்றிடுவோம் பறைசாற்றிடுவோம் இந்த பூவுலகில் அவர். ஜபத்தினாலே ஜெயிக்க வைத்த செபஸ்தியாரே, செபஸ்தியாரே ஜெனித்த இயேசு ஜென்ம பாவம் செய்த நம்மை கழுவினாரே. ஜபத்தினாலே ஜெயிக்க வைத்த செபஸ்தியாரே, செபஸ்தியாரே ஜெனித்த இயேசு ஜென்ம பாவம் நம்மை கழுவினாரே. பாவியாலே பாய்ந்த அன்பும் ஆவி நீக்க ஆகவில்லை. பாவியாலே பாய்ந்த அன்பும் ஆவி நீக்க ஆகவில்லை. பட்ட மரத்தை துளிர்க்க வைத்து புனிதரென்று நிரூபித்தாரே. பட்ட மரத்தை துளிர்க்க வைத்து புனிதரென்று நிரூபித்தாரே, புனிதரென்று நிரூபித்தாரே. ஜபத்தினாலே ஜெயிக்க வைத்த செபஸ்தியாரே, செபஸ்தியாரே ஜெனித்த இயேசு ஜென்ம பாவம் செய்த நம்மை கழுவினாரே. தேவ அன்னை தெய்வமரியின் பாவமற்ற பரமசுதனை, தேவ அன்னை தெய்வமரியின் பாவமற்ற பரமசுதனை நாவில் நீங்கா நாமம் பாடி சாட்சி பகர்ந்த சந்தம் நீரே. நாவில் நீங்கா நாமம் பாடி சாட்சி பகர்ந்த சந்தம் நீரே, சாட்சி பகர்ந்த சந்தம் நீரே. ஜபத்தினாலே ஜெயிக்க வைத்த செபஸ்தியாரே,
செபஸ்தியாரே ஜெனித்த இயேசு ஜென்ம பாவம் செய்த நம்மை கழுவினாரே. வரத்தினால் உயர் மாதவரே உம்மை வங்கணர்கள் கண்டு வளைந்து பிடித்ததால் புறத்தினால் உம் திருமேனியில் தைத்த அம்புதான் எங்களுக்காகவும் வருத்தமான பிணி கொள்ளை நோய்கள் தான் வந்தடர்ந்து வாலுமை செய்யாமலே தூரத்தினீர் ஐங்காத வழிதனில் அச்சிஷ சாந்து செபஸ்தியார் நேசரே. நிலையான புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கு எல்லா காலமும் புகழ் சாத்திடுவோம் வருமே. நிலையான புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கு எல்லா காலமும் புகழ் சாத்திடுவோம் வருமே. நிலையான புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கு எல்லா காலமும் புகழ் சாத்திடுவோம் வருமே. நம்மை பரிசு உயிருடன் வாழுகின்றார் உன்னருகிலே எப்போதும் இருக்கின்றார். நம்மை பரிசு உயிருடன் வாழுகின்றார் உன்னருகிலே எப்போதும் இருக்கின்றார். உனக்கு ஆசி வழங்கிடுவார் ஆசீர்வாதமாய் நீ இருப்பார். நம்மை பரிசு உயிருடன் வாழுகின்றார் உன்னருகிலே எப்போதும் இருக்கின்றார். நம்மை பரிசு உயிருடன் வாழுகின்றார் உன்னருகிலே எப்போதும் இருக்கின்றார். உன் காலிடராமல் உனக்கு அவர் துணை இருப்பார். உன் காலிடராமல் உனக்கு அவர் துணை இருப்பார். தீமைகள் உன்னை அணுகாதே வாதைகள் உன்னை நெருங்காதே. கண்கள் கலங்கி தவிக்காமல் கண் போல காலமெல்லாம் உன்னை காத்திடுவார். நம்மை பரிசு உயிருடன் வாழுகின்றார் உன்னருகிலே எப்போதும் இருக்கின்றார். நம்மை பரிசு உயிருடன் வாழுகின்றார் உன்னருகிலே எப்போதும் இருக்கின்றார். உன் கை வேலைகளில் உயர்ந்தவன்
உந்தன் கனவுகளை நனவாக்கி உதவிடுவார். உன் கை வேலைகளில் உயர்ந்த பலன் உனக்களிப்பார். உந்தன் கனவுகளை நனவாக்கி உதவிடுவார். உன்னை சூழ்ந்து அவர் இருப்பார். உன்னை கைவிடவே மாட்டார். உந்தன் துயரம் மகிழ்ச்சியாகும். உன் ஜெபமும் உன் சொந்தமும் உன்னில் தங்கிடுமே. நம்மை பரிசு உயிருடன் வாழுகின்றார். உன்னருகினிலே எப்போதும் இருக்கின்றார். நம்மை பரிசு உயிருடன் வாழுகின்றார். உன்னருகினிலே எப்போதும் இருக்கின்றார். உனக்கு ஆசீர் வழங்கிடுவார். ஆசீர்வாதமாய் நீ இருப்பார். ஆசீர்வாதமாய் நீ இருப்பார். ஆசீர்வாதமாய் நீ இருப்பார். தூய பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய திருமுகத்தில் இருந்து வாசகம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 51 58 திருவாக்குகள் முடிய. இதோ ஒரு மறைபொருளை உணர்கிறேன். நாம் யாவரும் சாக மாட்டோம், ஆனால் அனைவரும் மாற்றொரு பெறுவோம். ஒரு நொடி பொழுதில் கண்ணிமைக்கும் நேரத்தில் இறுதி எக்காலம் முழங்கும் போது இது நிகழும். எக்காலம் முழங்கும் போது இறந்தோர் அழிவற்றவர்களாய் உயிருடன் எழுப்பப்படுவர். நாமும் மாற்றொரு பெறுவோம். ஏனெனில் அழிவுக்குரிய உடல் அழியாமையை அணிந்திருக்க வேண்டும், சாவுக்குரிய உடல் சாகாமையை அணிந்திருக்க வேண்டும். அழிவுக்குரியது அழியாமையையும் சாவுக்குரியது சாகாமையும் அணிந்து கொள்ளும்போது மறைநூலில் எழுதியுள்ள வாக்கு நிறைவேறும். சாவு முற்றிலும் ஒழிந்தது, வெற்றி கிடைத்தது. சாவே உன் வெற்றி எங்கே? சாவே உன் கொடுக்கு எங்கே? பாவமே சாவின் கொடுக்கு. பாவத்துக்கு வலிமை தருவது திருச்சட்டமே. ஆகவே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாக நமக்கு அந்த வெற்றியை கொடுக்கும் உங்கள் கடவுளுக்கு நன்றி. ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. ஹalleluya, ஹalleluya, praise the lord, ஹalleluya. புனித செபஸ்தியாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அன்பார்ந்தவர்களே, எல்லாருமே ஆண்டவருடைய உயிர்ப்பு பெருவிழாவை மிகச் சிறப்பாக கொண்டாடி அந்த உயிர்ப்பு பெருவிழாவின் மகிழ்ச்சியிலே இருக்கிறோம். உங்கள் எல்லாருக்கும் தாமதமானாலும் உயிர்ப்பு பெருவிழா நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி ஈஸ்டர். இந்த வாரம் முழுதும் சொல்லலாம், புரியுதுல? ஓகே. அன்பார்ந்தவர்களே, உலக வரலாற்றில் எத்தனையோ நிகழ்வுகள் நடந்திருக்குது. நிறைய நிகழ்வுகள் வரலாற்றில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நிறைய நிகழ்வுகள் நடந்திருக்கிறது. சில நிகழ்வுகள் மகிழ்ச்சியை தரும், சில நிகழ்வுகள் துக்கத்தை தரும். ஆனால் மிகச்சிறந்த நிகழ்வு இதுவரையில் உலக வரலாற்றிலேயே நடந்த ஒரு மிகச்சிறந்த நிகழ்வு எது தெரியுமா? எல்லாருக்கும் மகிழ்ச்சி, எல்லாருக்கும் நம்பிக்கை, எல்லாருக்கும் வாழ்வை தந்த ஒரு மிகச்சிறந்த நிகழ்ச்சி உலக வரலாற்றில் இருக்குதுடா. அது ஆண்டவர் இயேசுவினுடைய உயிர்ப்பு. ஹalleluya, ஹalleluya. ஆமென். பார்த்தவர்களே,
நம் ஆண்டவர், இதை நான் வணங்குற தெய்வம் ஒரு செத்த தெய்வம் அல்ல. ஏதோ என்னைக்கோ வரலாற்றில் வாழ்ந்த மரித்த ஆண்டவர் அல்ல. இன்றும் உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். பார்த்தவர்களே, திருவழிப்பாடு 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துல வாசியுங்கள். இறந்தேன் ஆயினும் இதோ என்றென்றும் வாழ்கிறேன், சாவின் மீதும் பாதாளத்தின் மீதும் எனக்கு அதிகாரம் உண்டு. ஆம், நாம வணங்குற கடவுள் வாழுகிற கடவுள், அந்த வல்லமையுள்ள கடவுள், உடனிருக்கும் கடவுள். ஆம், அந்த உயிர்த்த ஆண்டவரை இந்த காலகட்டத்தில் நீங்க அனுபவிக்கணும். இன்னைக்கு செபஸ்தியார் திருத்தலத்துக்கு வந்திருக்கிறீங்களே, உயிர்த்த ஆண்டவர் உயிரோடு வல்லமையோடு நம்ம ஆசீர்வதிக்க இருக்காருல்ல, அவரை அனுபவிக்கணும். அனுபவிக்கணும், டேஸ்ட், அவரை சுவைக்கணும், அவரை சுவைக்கணும், உணரணும், அனுபவிக்கணும். பார்த்தவர்களே, போன வாரம்னா குருத்தோல நாள் அன்று தூத்துக்குடியில பனிமேம ஆலயத்தில் நான் தியானம் கொடுத்துக்கிட்டு இருந்தேன். தியானம் முடிஞ்சதும் ஒரு இந்து சகோதரி என்னிடம் வந்தாங்க. ஒரு இந்து சகோதரி, அவங்க தியானம் முடிந்தது என்கிட்ட பேசினாங்க. அந்த அனுபவத்தை பாருங்க. அவங்க சொல்றாங்க, ஃபாதர், போன வருஷம் ஒரு குருவானவர் பிரசங்கம் பண்ணாரு. அந்த பிரசங்கத்தை நான் கேட்டேன். அந்த பிரசங்கத்தில் அந்த குருவானவர் சொன்னார், இயேசு மரித்தார், உயிர்த்தார், உயிரோடு இருக்கிறார், உயிரோடு இருக்கிறார் என்று சொன்னார். அந்த உயிரோடு இருக்கக்கூடிய ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார் என்று சொன்னாரு. அந்த உயிரோடு இருக்கக்கூடிய ஆண்டவர் பேசும் கடவுள், பேசும் கடவுள். அப்போ உங்க பிரச்சனையெல்லாம் நீங்க அவர்கிட்ட பேசுனீங்கன்னா அவர் பதில் தருவார். இதைத்தான் அந்த குருவானவர் சொன்னார். அன்பார்ந்தவர்களே, அந்த அம்மா சொல்றாங்க, நான் ஆண்டவர் இயேசுசாமி கிட்ட போனேன், இயேசுசாமி கிட்ட பேசினேன். இயேசுசாமி, எனக்கு கணவன் இல்லை, நீங்க பேசும் கடவுள்னு சொன்னாரே, என் கூட பேசுங்க ஐயா. எனக்கு பேசி பழக்கம் இல்லை மற்ற கிறிஸ்தவங்களை மாதிரி. ஆனா ஆண்டவரே உங்களை பேசும் கடவுள்னு சொன்னார்ல, நான் நம்புறேன். நீங்க பேசுற கடவுள், எனக்கு பேசுங்க. எனக்கு கணவன் இல்லை, நான் அங்க ஓடி இங்க ஓடி என் மகளுக்கு ஒரு வரன் மாப்பிள்ளைய தேடி சோர்ந்து போனேன். எந்த மாப்பிள்ளையை எப்படி தேர்ந்தெடுக்கணும்னு எனக்கு தெரியல. நான் ரொம்ப குழம்பி போய் இருக்கிறேன். எனக்காக என்கிட்ட பேசுங்க அப்படின்ட்டு இந்த சகோதரி ஆண்டவர் நற்கருணை ஆண்டவர்கிட்ட, அந்த நற்கருணை ஆண்டவர் உயிரோடு அதுல இருக்கிறார்ல, அவர்கிட்ட அவர் பேசியிருக்கிறார். அன்பார்ந்தவர்களே, ஆம், ஒரு நாள் ஒரு 3 நாள் கழிச்சாங்க. அவங்க சொன்ன நாள் 3 நாள் கழிச்சு அவங்க சொல்றாங்க, அவங்க காதுல இயேசுசாமி பேசினாராம். இயேசுசாமி பேசினாராம். எப்படி? அந்த அம்மா சொல்றாங்க, உன்னுடைய மகளுக்கான மாப்பிள்ளைக்கு பேரு என்ன பேரு, இந்த ஊரு, இந்த ஊர்ல இருந்து இந்த பையன்தான் உன் பையன் பொண்ணுக்கு மாப்பிள்ளை. அப்படி காதால கேட்டேன். ராத்திரி அந்த காது எங்க இருந்து யார் பேசினான்னு தெரியல, ஆனா அந்த குரல் எனக்கு நல்லாவே கேக்குது. நான் இயேசுசாமி பேசியிருக்கிறாருன்னு நம்பினேன். 4 நாள் கழிச்சு அதே ஊர்ல இருந்து அந்த பெயர் கொண்ட மாப்பிள்ளை வர்றாரு. ஃபாதர், இந்த தெய்வம் உயிருள்ள தெய்வம், இந்த உயிருள்ள ஆண்டவர் உயிரோட இருக்கிறாரு, பேசுறாரு. பிரைஸ் தி லார்ட், ஹalleluya, ஹalleluya. ஒரு இந்து சகோதரி கிட்ட பேசின கடவுள் உங்ககிட்ட பேசாம இருப்பாரா? இந்த திருத்தலத்துக்கு வந்திருக்கிறீங்களா, உயிர்த்த ஆண்டவர் உயிரோடு நற்கருணையில் இருக்கிறார், அவர்கிட்ட பேசுங்க. உங்க பிரச்சனை எல்லாத்தையும் கொட்டுங்க. நீங்க அழுகிறதா இருந்தா இந்த ஆண்டவர் முன்னால மட்டும்தான் அழணும். நீ அழுகிறவதாக இருந்தால், உன் பிரச்சனையை புலம்புவதாக இருந்தால், இந்த இயேசு ஒருவர்கிட்ட மட்டும் அழுது புலம்பு.
மனுஷன் முன்னால வேண்டாம். மனுஷன் முன்னால புலம்பாத, அலறாத, கடதராத. அவங்க எல்லாம் முன்னால அப்படியாட்டு கேட்டுட்டு பின்னால போய் சிரிப்பாங்க. ஆனால் இந்த இயேசு ஒருவர் தான் உன் கண்ணீரை துருத்தியில வச்சு கணக்கெடுத்து உனக்கு பதில் தரக்கூடிய ஆண்டவர். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. திருப்பாடல் 94 அதிகாரம் 9 வசனத்துல பார்க்கிறோம், செவியை பொருத்தியவர் கேளாதிருப்பாரோ, கண்ணை உருவாக்கியவர் காணாமல் இருப்பாரோ. ஆமன் பார்த்தவர்களே, உயிர்த்த ஆண்டவர் உயிரோடு நம்முடைய பிரச்சனைகளை சொல்லுகிற பொழுது நம்மோடு உடனிருந்து கேட்டு உங்களுக்கு பதில் தர்றார். அப்படின்னா இந்த செபஸ்தியார் திருத்தலத்துக்கு வந்திருக்கிறீங்க, நீங்க இன்னைக்கு பேசுங்க, இயேசு சாமிகிட்ட பேசுங்க. வந்தோம் அவர்கிட்ட இவர்கிட்ட பேசல, அவர்கிட்ட இயேசுகிட்ட பேசுங்க. இந்த ஆராதனை வேளையில் அவர்கிட்ட பேசுங்க. அவர் உயிரோடு இருக்கக்கூடிய கடவுள். பிரைஸ் தி லார்ட். அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் இயேசுவினுடைய பிறப்பு ஒரு வரலாற்று உண்மை, ஒரு வரலாற்று உண்மை. இது எத்தனாவது வருஷம்? இது எத்தனாவது வருஷம் சொல்லுங்க? என்ன பெரிய கேள்வியாக கேட்குறேன். என்ன எத்தனாவது வருஷம்? 2025. அப்படின்னா என்ன அர்த்தம்? இயேசு பிறந்த 2025, அவ்வளவுதான். உலக வரலாற்றில் இயேசு பிறந்த 2025. அவர் கிபி கிமு, கிறிஸ்துவுக்கு பின் கிறிஸ்துவுக்கு முன். அப்ப 2025ங்கிறது இந்த இயேசு உலகத்தில் பிறந்த ஆண்டு. அப்போ அவர் பிறப்பு வரலாற்றை சுற்றி இருக்குது, அவர் இறப்பு வரலாற்று உண்மை. ரோமை வரலாற்றிலே பிலாத்து ஆளுகை பதிவேட்டில் அவருடைய இறப்பு, சிலுவை மரணம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அவருடைய உயிர்ப்பு ரோமை சாம்ராஜ்ய ஆசிரியர் ஜோசேபோஸ் குறித்து வைத்திருக்கிறார். இயேசு மரித்த 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்திருக்கிறார் என்று ரோமை வரலாற்றில் பதிவேட்டில் இருக்குது. அது மட்டுமா, மத்தேயு நற்செய்தியாளர், மார்க்கு நற்செய்தியாளர், லூக்கா யோவா நற்செய்தியாளர்கள் அதை பதிவு செய்திருக்கிறாங்க. அன்பார்ந்தவர்களே, பதிவு செய்வது மட்டுமல்ல, தொடக்க திருச்சபையில் உள்ள அப்போஸ்தலர்கள், சீடர்கள், கிறிஸ்தவங்க எல்லாரும் இந்த உயிர்த்த ஆண்டவரை அனுபவிச்சிருக்கிறாங்க. அவர் உயிரோடு இருக்கிறாரு, அவர் நம்ம கூடால இருக்கிறாரு, என் பிரச்சனைக்கு விடுதலை தரக்கூடியவர், நம்மை ஆசீர்வதிக்கக்கூடிய ஆண்டவர் என்று அந்த உயிர்த்த ஆண்டவரை அனுபவிச்சிருக்கிறாங்க. இன்னைக்கு இந்த திருத்தலத்துக்கு வந்திருக்கிற நீங்கள் நானும் அந்த உயிர்த்த ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார்லாங்க, அவரை அனுபவிக்கணும், அவர் தரக்கூடிய ஆசீர்வாதத்தை பெறணும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அன்பார்ந்தவர்களே, ஏன் இந்த ஆண்டவர் உயிர்த்தெழுந்தார்? இந்த உயிர்த்த ஆண்டவர்னால எனக்கு என்ன ஆசீர்வாதம் கிடைக்குது? அது ரொம்ப முக்கியம். இந்த உயிர்த்த ஆண்டவர் உயிர்த்ததுனால நமக்கு என்ன ஆசீர்வாதம் கிடைக்குது? நிறைய ஆசீர்வாதம் இருக்குது. ஒரே ஒரு காரியத்தை மட்டும் கொஞ்சம் அழுத்தமா உங்கள்கிட்ட நான் சொல்லலான் இருக்கிறேன். அன்பார்ந்தவர்களே, ஆம், உயிர்த்த ஆண்டவர் உயிர்த்ததுனால இன்னைக்கு உள்ள வாசகத்தில் வாசிக்க கேட்டோமே, நமக்கு மரணம் என்பது முடிவல்ல, மரணம் என்பது முடிவல்ல. மரணத்திற்கு பிறகும் வாழ்வு ஒன்றே, நமக்கு உயிர்ப்பை ஆண்டவர் தர்றார். நேற்றைய தினம் எத்தனை பேர் பத்திரிகையில் படிச்சிங்களோ தெரியல, நான் அந்த பத்திரிகையில் படித்ததுனால அதை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். நேற்றைய பத்திரிகையில் அமெரிக்காவில் உள்ள ஒரு பெரிய விஞ்ஞானி ராபர்ட் லான்சா அப்படிங்கிற விஞ்ஞானி ஒரு பெரிய ஆச்சரியமான உண்மை ஒன்றை கண்டுபிடிச்சு அதை ப்ரூவ் பண்ணி உலகத்துக்கு தெரிவிச்சிருக்கிறாரு. ஒரு பெரிய தியரி. அது என்னன்னா குவாண்டம் மெக்கானிக்ஸ். இந்த வார்த்தையெல்லாம் நீங்க மறந்துருங்க. அதாவது இந்த பிசிக்ஸ் படித்தவங்க, காஸ்மாலஜி, இவங்களுக்கெல்லாம் இந்த வார்த்தைகள் புரியும். இந்த குவாண்டம் மெக்கானிக்ஸ் அப்படிங்கிற அடிப்படையில் அவர் ஒரு பெரிய உண்மையை உலகத்துக்கு சொல்லியிருக்கிறாரு அந்த விஞ்ஞானி. அது என்ன தெரியுமா? மரணம் முடிவல்ல. அதை ஒரு ப்ரூஃப் பண்ணியிருக்காரு. அதை சயின்ஸ் பிரகாரம்
ப்ரூவ் பண்ணியிருக்கிறார். மரணம் முடிவல்ல. அடுத்தப்புல இன்னொரு பயோசென்ட்ரிசம் அப்படிங்கிற ஒரு தியரி. அதுல எனர்ஜி, சக்திக்கு முடிவு கிடையாது, எனர்ஜிக்கு முடிவு கிடையாது. இதெல்லாம் உங்களுக்கு புரியாட்டா கூட பரவாயில்ல. இதனுடைய அர்த்தம் என்ன? அவர் சொல்றாரு, மரணத்திற்கு பிறகு இன்னொரு வாழ்வு, அது சயின்ஸ். இவ்வளவு நாளும் பைபிள் நம்பிக்கைன்னு தானே நினைச்சிருந்தோம். நேற்று அமெரிக்காவில் உள்ள உலக விஞ்ஞானிகள் ஏற்றுக்கொள்ள சயின்டிபிக்கா அதை ப்ரூவ் பண்ணியிருக்கிறாரு. அதனால அவர் சொல்றாரு மல்டிபிள் யூனிவர்ஸ் அப்படிங்கிறாரு. நம்ம மோட்சமும் அதை அவர் அப்படி சொல்லியிருக்கிறாரு. அன்பார்ந்தவர்களே, மரணம் முடிவல்ல, இந்த உடல் மாற்று உரு பெறுகிறது அப்படின்ட்டு அவர் சொல்லியிருக்கிறாரு. உலகத்தில் உள்ளவங்க எல்லாரும் ஆச்சரியமா அந்த தியரியை பார்த்துருக்கிறாங்க. இததான இந்த விஞ்ஞானி சொன்னதை தானே 2000 வருஷத்துக்கு முன்னால பரிசுத்த ஆவியால நிரம்பி பவுலடியார் சொன்னார். 1 கொரிந்தியர் 15:51 வாசித்து பாருங்க. இதோ ஒரு மறைபொருளை உங்களுக்கு சொல்லுகிறேன். மறைபொருள், இந்த தியரிய அவர் கண்டுபிடிச்சாரு. இவரு மறைபொருளை சொல்றாரு பவுலடியார். இதோ ஒரு மறைபொருளை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். நாம் யாவரும் சாக மாட்டோம், ஆனால் அனைவரும் மாற்றுரு பெறுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இத விஞ்ஞானி ஆய்வு செய்து கண்டுபிடிச்சிருக்கிறாரு. 2000 வருஷத்துக்கு முன்னால பரிசுத்த ஆவியானவர் பவுல் வழியாக சொல்லி இருக்கிறார். ஆமன் பார்த்தவர்களே, மரணம் முடிவல்ல. இயேசு உயிர்த்ததுனால நம்ம எல்லாருக்கும் உயிர்ப்பு வாழ்வை தருகிறாரு. அப்படி என்றால் இன்னைக்கு நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். எத்தனை பேர் மரணத்துக்கு பிறகு ஒரு வாழ்வு இருக்குன்னு சொல்லி நம்புறவங்க கைதுங்க பாபு? மரணத்துக்கு பிறகு ஒரு வாழ்வு இருக்கு சாமி அப்படின்னு சொல்றவங்க, சயின்டிஸ்ட் ப்ரூவ் பண்ணியிருக்காரு, பைபிள சொல்லியிருக்காரு. நீ நம்புறியா பாப்ப? மரணத்துக்கு பிறகு ஒரு வாழ்வு இருக்கு அப்படின்னு சொல்றவங்க கைதுக்கும் பாப்பு. ஒரு சிலர் கையை கட்டிக்கிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க, போய் பார்த்துக்கலான்ட்டு. பரவாயில்ல, கையை தூக்குறவங்கெல்லாம் உங்க வாழ்க்கையெல்லாம் அப்போ அப்படிதான் இருக்குதோ? மரணத்துக்கு பிறகு ஒரு வாழ்வு இருக்குங்கிற மாதிரி தான் வாழ்றீங்களா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. தூக்காதவங்க யோசிக்கிறாங்க, தூக்குனவங்க சும்மா தூக்கியிருக்கலாம். அன்பார்ந்தவர்களே, 4000 வருஷத்துக்கு முன்னால, எத்தனை வருஷம்? இயேசு பிறக்கிறதுக்கு 2000 வருஷத்துக்கு முன்னால, இயேசு பிறக்கிறதுக்கு 2000 வருஷம் அபிரகாம் காலம். அந்த காலத்துல முதல்ல எழுதப்பட்டதுதான் யோபு புத்தகம். யோபுன்ற ஒரு புத்தகம் இருக்குல்ல பைபிள்ல, அந்த புத்தகத்துல ஒரு கேள்வி கேட்பாரு யோபு. என்ன கேள்வி கேட்டார் தெரியுமா? அந்த கேள்விய, பயங்கரமான கேள்வி. யோபு 14:14 அதிகாரம் 14 வசனத்துல அவர் ஒரு கேள்வி கேட்கிறார். எப்படி தெரியுமா? மனிதர் மாண்டால் மறுபடியும் வாழ்வாரோ? கேள்வியை கேட்டாரு, பதில் தெரியாது. அவர் கேட்டார் ஒரு கேள்விய, மனிதர் மாண்டால் மறுபடியும் வாழ்வாரோ? நான் மாண்டால் மறுபடியும் வாழ்வேரோ? இதான் கேள்வி. இந்த கேள்விக்கு நிறைய தத்துவ ஞானிகள்லாம் விடை தேடினாங்க. சிசரோ தேடினாரு, சாக்ரட்டிஸ் தேடினாரு, பிளேட்டோ, அரிஸ்டாட்டில், இவங்கெல்லாம் பெரிய பெரிய மத ஸ்தாபகர்கள் எல்லாரும் நான் மாண்டால் மறுபடியும் வாழ்வேனோ அப்படிங்கிற கேள்விக்கு பயங்கரமா விடை தேடுறாங்க. இந்த கேள்வியை நீங்க கேட்டிருக்கீங்களா? நான் மாண்டா மறுபடியும் வாழ்வேனா கேட்டிருக்கீங்களா? இன்னைக்கு உள்ள இளைஞர்கள் கேட்கிறாங்க, கிறிஸ்தவங்க கேட்கிறாங்க, ஏன் குருக்கள் கேட்கிறாங்க, எத்தனையோ பேர் கேட்கிறாங்க. நீங்க கூட கேட்டிருக்கலாம், நான் மாண்டால் மறுபடியும் வாழ்வேனோ? இந்த கேள்வி இன்னைக்கு கேட்கணும். ஆதாம் எத்தனை வருஷம் வாழ்ந்தாரு? 930 வருஷம். ஆனால் மரித்தார். இந்த உலகத்தில் இதுவரையிலேயே
அதிகமா வாழ்ந்தது யாரு? மெத்துசலா. அவர் எவ்வளவு வாழ்ந்தாரு? 969 வருஷம். ஆனால் மரித்தார். இதான் வாழ்க்கை. மனித வாழ்க்கை பிறப்பிலே குழந்தை அழுகையுடன் வாழ்வை தொடங்குகிறது, இறப்பிலே பலரை அள வைத்து வாழ்வை முடிக்கிறது. தாலாட்டு பாடலோடு தொடங்கிய வாழ்வு பலரின் ஒப்பாரி பாடலோடு முடிவடைகிறது. 10 மாதம் ஒருவருக்கு மட்டும்தான் சுமையாக இருந்த வாழ்வு முடிவிலே 4 பேருக்கு சுமையாக மாறி முடிகிறது. டிக் டிக் டிக், இது கடிகார சத்தம். டக் டக் டக், இது இதய துடிப்பின் சத்தம். இந்த 2 சத்தமும் எதை நோக்கிய பயணம்? கல்லறை நோக்கிய பயணம். கல்லறை நோக்கிய பயணம். மரணம் வந்தால் அவ்வளவுதானே, எல்லாருக்கும் வரும். ஆடிய ஆட்டம் என்ன, பாடிய பாட்டு என்ன, ஓடிய ஓட்டம் என்ன, எல்லாம் முடிஞ்சுதா? இஸ் இட் ஓவர்? எல்லாம் முடிஞ்சுதா? ஒண்ணுமே புரியல, ஒண்ணுமே புரியல. அன்பார்ந்தவர்களே, மறுவாழ்வு குறித்து, மரணத்தை குறித்து, மரணத்துக்கு பிறகு நமக்கு யாருக்கும் ஒண்ணுமே தெரியாது. இந்த உலகத்துல எந்த தத்துவ ஞானியோ, எந்த இறைவாக்கினரோ, அல்லது எந்த மதஸ்தாபகரோ, எந்த அறிஞரோ, ஞானியோ மரணத்துக்கு பிறகு என்ன நடக்க போகுது சொன்னதே கிடையாது, சொன்னதே கிடையாது. ஆனால் ஆனால் இந்த கேள்விக்கு ஒரே ஒரு மனிதர் அதிகாரத்தோடு மிக தெளிவாக, ஆணித்தரமாக, உறுதியாக பதில் தந்துள்ளார். அவர் கல்லறையிலிருந்து உயிருடன் வந்தவர், மரணத்தை வென்றவர், மரணத்தின் கொடுக்கை முறித்தவர். அவர் மரித்தார், 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார். அவர் பெயர் ஜீசஸ் கிரைஸ்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பார்ந்தவர்களே, எனவே அவர் பதில் சொல்றார், இயேசு உயிர் தெழுந்தார். அதனால மனிதர் மாண்டால் மறுபடியும் வாழ்வாரோ? இந்த கேள்விக்கு அவர் பதில் சொல்றாரு, எஸ் எஸ், மறுவாழ்வு உண்டு, மறுவாழ்வு உண்டு. ஆமன் பார்த்தவர்களே, ஆதாம் செய்த பாவத்தினால என்ன நடந்தது தெரியுமா? ஆதாம் பாவம் செய்து விட்டான். பாவம் செய்ததும் கடவுள் ஒரு காரியத்தை செய்வார். தொடக்க நூல் 3ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை வாசியுங்க. வாழ்வின் மரத்திற்கு செல்லும் பாதையை அடைப்பார். அடைப்பார் அப்படின்னா என்ன அர்த்தம்? வாழ்வின் மரம்னா என்னது? மோட்சம். மோட்சத்துக்கு போற பாதையை அடைச்சாச்சு. பாவம் செய்ததுனால பாதை அடைப்பட்டு போச்சு. யாரும் மோட்சத்துக்கு போக முடியாது. பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் எல்லாருமே மோட்சத்துக்கு போகல. அது அபிரகாமாக இருக்கலாம், மோசேயாக இருக்கலாம், தாவீதாக இருக்கலாம், எலி யாரோ இருக்கலாம். எல்லாரும் எங்க போனாங்க? யாராவது சொல்லுங்க பாப்போம். மரித்து எங்க போனாங்க? நீ இப்படி முழிக்கிறீ, கிறிஸ்தவங்க தானே. அந்த ஆத்மாலாம் எங்க போச்சுது? பிரசங்கம் கேட்டிருப்பல, எங்க போச்சு? எங்க? சிங்கப்பூருக்கு போச்சோ? எங்க போச்சுங்க? நரகமா? இல்ல, பாதாளத்துக்கு போகுது. எங்க போகுது? மோட்சத்துக்கு போக முடியாது, பாதாளத்துக்கு தான் போகுது. அப்ப இயேசு பெரிய வெள்ளிக்கிழமை இறந்து எங்க போனாரு? இயேசு பெரிய வெள்ளிக்கிழமை இறந்து எங்க போனாரு? பாதாளத்துக்கு போகிறாரு. பொஞ்சு பிலாத்தின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையிட்டு மரித்து அடக்கம் செய்யப்பட்டு 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார். அப்ப எங்க இருந்து உயிர் தெழுந்தாரு? பாதாளத்தில் இருந்து உயிர் தெழுவாரு. அப்போ இயேசு எங்க போனாரு? 3 நாள் பாதாளத்தில் போய் பிரசங்கம் பண்றாரு. நான் வந்துட்டேன், ஏன் நான் வந்துட்டேன். நீங்க எல்லாரும் வெயிட்டிங். எதுக்கு? மோட்சத்துக்கு போக காத்துக்கிட்டு இருந்தீங்கல்ல, நான் மோட்ச கதவை திறந்துட்டேன்.
அதனாலதான் இயேசு சொன்னாரு, நானே வழி, நானே வழி, நானே வாழ்வு, என் வழியா என்று யாரும் வர முடியாது தந்தையிடம். ஏன் இப்படி துணிவா சொன்னாரு? அவர்தான் விண்ணக கதவை திறக்கிறாரு. அப்படி என்றால் இந்த பூமியில உள்ள நாம வாழக்கூடிய வாழ்க்கை ஒரு 60, 70, 80 வருஷம் இந்த பூமியில வாழ்றோம்ல, இதெல்லாம் என்னது? விண்ணக வாழ்வுக்கான ஆயத்த நாள். இந்த பூமியில எதுக்கு நீ வாழ்ந்துட்டு இருக்கிற? தாய் நாடாகிய விண்ணகத்துக்கு போக தயாரிக்கப்படுகிறோம். ஆண்டவருடைய உயிர்ப்பு நமக்கு விண்ணக கதவை திறந்துட்டு, மரித்து உயிர்த்ததுனால விண்ணக கதவை திறந்துட்டாரு. இப்ப நாம எதுக்கு போனோம்? எதை நோக்கி பயணிக்கணும்? எதை நோக்கி பயணிக்கணும் சொல்லுங்க? விண்ணகத்தை நோக்கி பயணிக்கணும். ஒரு தாய் கருவில் எத்தனை மாசம் ஒரு குழந்தை இருக்குது? எத்தனை மாசங்க சொல்லுங்க? நான் 1/2 மாசத்தை கேட்கல, முழு குழந்தைய கேட்டேன். எவ்வளவு? 10 மாசம் இல்லையா? அது எதுக்காக? 10 மாசம் வாழ்வது இந்த பூமியில 60, 70, 80 வருஷத்துக்கான ஒரு ஆயத்தம். அது மாதிரிதான் இந்த உலக வாழ்வு விண்ணக வாழ்வுக்கு ஆயத்தம். இதைத்தான் ஒரு கவிஞர் அழகாக சொன்னார். பையூரிலிருந்து பொய்யூருக்கு வந்து, பொய்யூரிலிருந்து மெய்யூருக்கு வந்தோம். புரியுதா? 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 பையூர் கருப்பையிலிருந்து, பையூரிலிருந்து வந்து பொய்யூர். பொய்யூர் எது? இந்த உலகம். இது பொய். பொய்யூருக்கு வந்து பொய்யூரிலிருந்து மெய்யூருக்கு வந்தோம். மெய்யூர் எது? விண்ணகம். அன்பார்ந்தவர்களே, அப்படி என்றால் ஒன்று உண்மையை நீங்க தெரிந்து கொள்ளுங்க. இயேசுவினுடைய உயிர்ப்பு நமக்கு கற்றுத்தரக்கூடிய மிக மிக பெரிய பாடத்தை சொல்ல போறேன். இது உண்மை. பவுலடியார் சொன்னார் அல்லவா, மாபெரும் ரகசியத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். அந்த ரகசியத்தை கேளு. பயங்கரமான சீக்ரெட். எல்லாரும் ஒரு நாள் மரிப்போம். மரிப்போமா? மரிப்போமா இல்லையா? நீ மட்டும் சைடு வாக்கில் சூட்கேஸ் கொடுத்து தப்பிக்கலாமா? இல்லைல்ல, எல்லாருக்கும் ஒரு நாள் மரணம் உண்டு. உன் உடல் கல்லறைக்கு போகும். அது போட்டோம். ஆதாம்னா என்ன அர்த்தம்? யாராவது சொல்லு. ஆதாம்னா என்ன? செம்மண். அதான் அர்த்தம். ஆதாம்னா மண்ணு, செம்மண். மண்ணிலிருந்து எடுத்த உடல் மண்ணுக்கு போகிறது. ஆனா அந்த மண்ணு உடல்ல ஊதினார, ஊதினார்ல, அவர் ஆத்மா ஊதினார்ல, அதான் உயிர், அதான் ஆத்மா. அது அவர்கிட்ட இருந்து வந்தது, அவர்கிட்ட போனோம். மண்ணுல இருந்து வந்தது மண்ணுக்கு போயிட்டுங்க. ஆனா அவர் ஊதினார்ல, அது எங்க இருந்து வந்தது? அவர்கிட்ட இருந்து வந்தது, அதான் ஆத்மா. அது அவர்கிட்ட போனோம், அவர்கிட்ட போனோம். அதுல தான் உயிர் இருக்கு, அதான் ஆத்மா. அதுல அறிவு இருக்கு, அதுதான் நீ, அதுதான் உண்மையான நீ. உன் உள்ளம், உன் ஆளுமை, உன் செயல், உன் நல்லது கெட்டது, உன் பாவம் புண்ணியம் எல்லாம் 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 அதுல இருக்கு. அந்த ஆத்மா ஆண்டவரை சந்திக்கணும். மரித்த அடுத்த நொடி என்ன ஆகும்? ஆண்டவரை சந்திக்கணும். ஜட்ஜ்மெண்ட், ஜட்ஜ்மெண்ட். என்னைக்கா நினைச்சு பார்த்தோமா? என்னைக்கா நினைச்சு பார்த்தோமா? அவனை ஏமாத்தி பிடுங்கணும், எப்படியாவது பணத்தை சம்பாதிச்சிடணும், லஞ்சம் வாங்கினா என்ன, குறுக்கு வழியில் என்ன, எப்படியாவது முன்னேறணும். எல்லாம் எல்லாம் எல்லாத்துக்கும் ஆண்டவர் முன்னால போய் கணக்கு கொடுக்கணும். யாரும் பார்க்கல, யாரும் பார்க்கல, யாருக்கும் தெரியாது. நீ செய்த பாவம் யாருக்கும் தெரியாது. ஆனால் நீ யாருக்கும் தெரியாது என்று செய்த பாவத்துக்கெல்லாம் ஆண்டவர் முன்னால போய் கடவுள்கிட்ட கணக்கு கொடுக்கணும். அதனாலதான் ஆண்டவர் சொன்னார், மார்க் 8ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்துல, ஒருவர்
உலகம் முழுவதும் தமதாக்கி கொண்டாலும் தன் ஆன்மாவை, தன்னுடைய வாழ்வை, தன்னுடைய மோட்சத்தை இழந்துட்டாமனா ஒரு பயனும் இல்லை, ஒரு பயனும் இல்லை. அன்பார்ந்தவர்களே, இயேசுவினுடைய உயிர்ப்பு நமக்கு சொல்லக்கூடிய பாடம் என்ன தெரியுமா? நாம் வாழ்வோம். நான் வாழ்கிறேன், நீங்களும் வாழ்வீர்கள். நான் உயிர் தெழுந்தேன், நீங்களும் உயிர் தழுவீர்கள். அதை தான் இன்னைக்கு வாசிக்க கேட்டோம். ஆம், இதைத்தான் ஆண்டவர் நமக்கு சொல்றாரு. நான் எப்படி உயிர் தெழுந்து வாழ்ந்தேனோ நீங்களும் ஒரு நாள் வாழ்வீர்கள், மரித்தாலும் வாழ்வீர்கள். அன்பார்ந்தவர்களே, இன்னைக்கு வாசிக்கப்பட்ட வாசகத்தை நீங்க வாசித்து பாருங்க. இயேசு இனி மீண்டும் வருவாரா? வருவாரா? வரமாட்டாரா? வருவாரா? வருவார். அப்போ பெத்லகேமில் பிறந்தது மாதிரி குவாக் குவாக் குவாக்காண்டு அழுதுகிட்டு கையை காலை அப்படியே ஆட்டிட்டு பாப்பா போல ஏன் வருவார்? இல்லை, இல்லை, நீதிபதியாக வருவார், நடுவராக வருவார். ஆம், எக்காலம் முழங்கும் மேகங்கள் மத்தியில அரியணை சூழ்ந்திருக்கிற வேளையில அவர் வருவார். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 52 வாசித்து பாருங்க. இறுதி எக்காலம் முழங்கும் போது இறந்தோர் அழிவின்றி உயிருடன் எழுப்பப்படுவர். நான் இப்ப கேட்கிறேன், மண்ணுக்குள்ள உன் உடலை புதைச்சாங்கல்ல, அது அழிஞ்சு போச்சு, அது சாம்பல்லாம் போச்சு, ஒண்ணுமே இல்லை. அந்த உடல் உயிர் பெறுமா? உடல் உயிர் பெறுமா? பதில சொல்லுங்க கிறிஸ்தவர்களே. உடல் உயிர் பெறுமா? ஆத்மா போயிட்டு இயேசு வருவார்ல, அன்னைக்கு எக்காலம் முழங்கப்படும். அந்த முழக்கம் கேட்டதும் நம்ம உடலை புதைச்சாங்கல்ல, அது என்ன செய்யும்? உயிர் பெறும், உயிர் பெறும். நம்ம உடலை நல்லா பார்த்துக்க, இந்த சரீரம் திரும்ப வரும், திரும்ப வரும், உயிர் பெறும். இந்த சரீரம் அந்த ஆத்மா கூட போய் சேரும். ஒன்றையும் நாம் இழக்க மாட்டோம், ஒன்றையும் நாம் இழக்க மாட்டோம். அன்று மரணம் அழிக்கப்படும். அன்று மனிதனுடைய கடைசி பகைவன் அந்த சாவு முற்றிலும் அழிக்கப்படும். உடலையும் பெற்றுக்கொள்வோம், ஆன்மாவையும் பெற்றுக்கொள்வோம், வாழ்வை பெற்றுக்கொள்வோம். ஆண்டவர் வருகிற பொழுது நல்லவர்கள் எல்லாம் வலது பக்கத்தில், தீயவர்கள் எல்லாம் இடது பக்கத்தில். நல்லவர்கள் வலது பக்கத்தில் இருக்கிறவங்க மோட்சத்துக்கு போவாங்க, வாழ்வை பெற்றுக்கொள்வார்கள். இடது பக்கத்தில் இருக்கிறதெல்லாம் நரகத்துக்கு போவோம். நீ எந்த பக்கம் இருப்பா? அது உன் வாழ்வில் இருக்கிறது. ஆமீன். அன்பார்ந்தவர்களே, எல்லாரும் உயிரோடு இருக்கக்கூடிய இந்த ஆண்டவர் அப்பா உயிரோடு இருக்கிறார். வானத்தையும் பூமியையும் படைத்த ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார். பின்னையும் மண்ணையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள கடவுள், வானம் எனக்கு அரியணை, பூமி எனக்கு கால்மனை என்று சொன்ன ஆண்டவர் உயிரோடு இந்த நற்கண்ணில் இருக்கிறாரு. பாருங்க, உயிர்த்த ஆண்டவர் நம்மோடு இருக்கிறாரு. நம்ம எதுக்கும் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இந்த திருத்தலத்துல ஒரு பிரச்சனையை தேடி, இதோ இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு வேணும்னு சொல்லி நீ ஏசாமி கிட்ட ஓடி வந்திருக்கிறாள்ல. செபஸ்தியார், புனித செபஸ்தியார் நமக்காக பரிந்து பேசுகிறார். புனித செபஸ்தியாரோடு உயிரோடு இருக்கக்கூடிய ஆண்டவர் இருக்கிறவராய் இருக்கிற ஆண்டவர் இருக்கிறாரு. அவர் ஆராதிப்போம், அவர் ஆராதிப்போம், அவரை துதிச்சுக்கிட்டே இருங்க. அவரை துதிக்க 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 விடுதலை கிடைச்சிக்கிட்டே இருக்கும், துதிக்க துதிக்க விடுதலை கிடைச்சிக்கிட்டே இருக்கும். இதோ 24 மூப்பர்களும் 24 மூப்பர்களும் சராபிங்களும் கருவிகளும் விண்ணகத்தில் ஆண்டவரை பணிந்து தொழுது கொண்டே இருக்கிறாங்க. இன்னைக்கு அந்த அதே ஆண்டவர் சாதாரண ஒரு அப்ப வடிவில் நம்ம மத்தியில் இருக்கிறாரு. காற்றடித்தால் பறந்து போகக்கூடிய ஒரு சாதாரண வெந்நீர் அப்பத்துக்குள்ள தன்னை தாழ்த்தி, மகனே நான் உன்னை நேசிக்கிறேன், மகனே நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன் சொல்லி நமக்காக காத்திருக்கிறாரு, நமக்காக காத்திருக்கிறாரு. நம்ம ஆண்டவர் உயிர்த்த ஆண்டவர், தூரத்தில் இருக்கக்கூடிய ஆண்டவர் அல்ல, சூரியனுக்கு அப்பால் இருக்கக்கூடிய ஆண்டவர் அல்ல.
நம் மத்தியில் இருக்கக்கூடிய ஆண்டவர், அந்த உயிருள்ள ஆண்டவர் உயிர்த்த பிறகு எம்மாவு சீடர்களோடு பயணித்தார். சீடர்களுடைய பயணிக்கின்ற பொழுது அவர்கள் கண்கள் குருடா இருந்தது, அவரை காண முடியல. இன்னைக்கு கூட நாம கூட அந்த எம்மாவு சீடர்கள் கண்கள் மறைக்கப்பட்டது போல இந்த நற்கருணையில் இருக்க உயிருள்ள ஆண்டவரை பார்க்க முடியாதபடி கண்கள் மறைக்கப்பட்டிருக்கலாம். இந்த நேரத்தில் ஆண்டவர் ஆண்டவர்கிட்ட அப்படியே ஒப்புக்கொடு, ஆண்டவர்கிட்ட அப்படியே ஒப்புக்கொடு. வசனத்தை கேட்கிற பொழுது அவர்கள் உள்ளம் பற்றி எறிந்தது, பற்றி எறிந்தது. இதயமோ இயேசுபால பற்றி எரியட்டும், பற்றி எரியட்டும். இன்னைக்கு எத்தனையோ பிரச்சனைகளை குறித்து நீ பயந்து போய் இருக்கிறாய் அல்லவா? அந்த சீடர்கள் கூட அப்படித்தான் பயந்து போய் இதோ அவர்கள் கதவை பூட்டி நடுங்கி வீட்டுக்குள்ள இருந்தாங்க. ஆனால் அவர்களுக்கு அச்சத்தை போக்குற வகையில ஆண்டவர் இயேசு உள்ளே நுழைந்து பயப்படாதே என்று சொன்னாரு. அதே உயிர்த்த ஆண்டவர், அவர் இந்த ஆண்டவரை தேடி வந்திருக்கிறாய் அல்லவா? அந்த ஆண்டவர் சொல்றாரு, பயப்படாத, 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 என்ன பிரச்சனை இருந்தாலும் கவலைப்படாத, பயப்படாத என்று சொல்லக்கூடிய ஆண்டவர் யாரு? ஆம், சர்வ வல்லமையுள்ள கடவுள், சர்வ வல்லமையுள்ள கடவுள், சாத்தானை அழித்தவர், பயப்படாதே என்று சொல்லுகிறவர், மரணத்தை ஜெயித்தவர், பயப்படாதே என்று சொல்லவர், வாழ்வை தருகிறவர், பயப்படாதே என்று சொல்லுகிறவர், எல்லா ஆசீர்வாதங்களையும் தருகிறவர். இன்னைக்கு எந்த ஒரு பயமாக இருந்தாலும் சரி ஆண்டவற்றை கேளுமா. வியாதியை குறித்து ஒரு பயமா? இவர்தான் நித்திய மருத்துவர், இவர்தான் நித்திய மருத்துவர். இவருடைய ஆடையின் விளிம்பை தொட்டவர்கள் கூட நலம் பெறுகிறார்கள். இன்று உயிரோடு இருக்கிறாரு. அது ஒரு அனுபவமா மாறணும். உயிர் தாண்டவரை அனுபவிக்கணும். இன்னைக்கு ஒரு கடன் தொல்லையா, கடன் பிரச்சனையா, ஒரு பயங்கர பாதாளத்துக்குள்ள உங்க குடும்பம் போயிட்டு இருக்குதா? ஆண்டவர் சொல்றாரு, கவலைப்படாதே, வெள்ளியும் தங்கமும் என்னுடையது. இதோ நான் உன்னை ஆசீர்வதிக்க முடியும், நான் உன்னை ஆசீர்வதிக்க முடியும். ஆண்டவரே, எங்க வியாபாரத்தை ஆசீர்வதிங்க ஆண்டவரே, எங்க தொழில ஆசீர்வதிங்க ஆண்டவரே, ஆண்டவரே, எங்க வாழ்க்கை படகு மூழ்கிக்கிட்டு இருக்கு பயந்து போய் இருக்கிறீர்கள் அல்லவா? ஆண்டவர் இன்று ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆலோசனை தருகிறார், ஆலோசனை தர்றாரு. அன்று அந்த சீடர்களுக்கு ஆலோசனை கொடுத்தாரு. படகின் வலது பக்கமாக வலைகளை போடுங்கள், படகின் வலது பக்கமாக வலைகளை போடுங்கள். 100 மீட்டருக்குள்ளதான் போடுறாங்க. ஆண்டவர் சொன்ன வார்த்தையை நம்பி போடுறாங்க. மாபெரும் மீன்கள், பெரிய ஆசீர்வாதம், கொள்ள முடியாத ஆசீர்வாதம், படகு நிரம்பக்கூடிய ஆசீர்வாதம், இன்னொரு படகுல ஏத்தக்கூடிய ஆசீர்வாதம். ஆமன் பார்த்தவர்களே, இன்னைக்கு உன் குடும்பத்துல ஒரு பற்றாக்குறை, ஒரு பற்றாக்குறை இருக்குதா? கடன் தொல்லை இருக்குதா? ஏசப்பாட்ட சொல்லி, ஏசப்பாட்ட சொல்லி, அவர் உன்னை ஆசீர்வதிக்கிறார், ஆசீர்வதிக்கிறார். ஆண்டவரே என்ன ஆசீர்வதிங்கப்பா அப்படின்னு கதறி. ஏதோ ஒரு பயம் உங்களை வாட்டுகிறதா? மரண பயம் உங்களை வாட்டுகிறதா? மரணத்தை கொடுக்கை ஒடித்தவர் இன்று உனக்கு சொல்லுகிறார், அஞ்சாதே, 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 துணிவோடு, துணிவோடு, மரணத்தை நான் ஜெயித்தேன், நான் வாழ்வை தருகிறவர் என்று சொல்லுகிறார். ஆண்டவர்கிட்ட அப்படியே ஒப்பு கொடுங்க. இன்னைக்கு நீங்க வேதனைப்படுறீங்களா? ஐயோ, செய்வின கோளாறா இருக்கிறே, இதோ அந்தகார சக்தியினால நான் ஆட்டி படைக்கப்படுகிறேனே. இதோ இயேசுவின் பெயராலே, இயேசுவின் பெயராலே, இந்த நேம் ஆஃப் ஜீசஸ், விண்ணவர் மன்னவர் கீழிலோகர் மேலிலோகர் அனைவரும் மண்டியிடக்கூடிய அந்த உன்னத இயேசுவின் பெயரால எல்லா பொல்லாத ஆவிகளையும் இயேசுவின் நாமத்திலே, ஜீசஸ், ஜீசஸ், இயேசுவின் நாமத்திலே கடிந்து கொள்கிறேன். எல்லா பில்லி சூனிய கட்டுகளும் தெரிவிக்கப்படுவதாக, இதோ விடுதலை கிடைப்பதாக. ஏவல் செய்வினைகள் கட்டு
தரிக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. நன்றி 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 நன்றி. ஐயோ, ஏதோ ஒரு பயம் உங்களை வாட்டுகிறதா? இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், உயிர்த்தாண்டவர் உயிரோடு வல்லமையுள்ள ஆண்டவர் சொல்றார், பயப்படாத பயப்படாத பயப்படாத, நான் உன் கூடால இருக்கிறேன். உங்க வாழ்க்கையில் ஒரு நிம்மதி இல்லாம அலைக்கழிக்கப்படுறீங்கல்ல, கணவனிடம் இருந்தும் ஒரு ஆறுதல் இல்லை, பிள்ளைகளிடம் இருந்தும் ஒரு ஆறுதல் இல்லை, எங்கும் ஒரு ஆறுதல் இல்லாத, ஒரு அமைதி இல்லாத ஒரு நிலைமையில தவிக்கிறீங்கல்ல, உங்க தனிப்பட்ட வாழ்விலே ஆண்டவர் அமைதியை தருகிறார். உயிர்த்தாண்டவர் தரக்கூடிய முதலாவது செய்தி என்ன? உங்களுக்கு அமைதி உண்டாவதாக. ஆமென் சொல்லி பெற்றுக்கொள்ளுங்க, ஆமென் சொல்லி பெற்றுக்கொள்ளுங்க. எனக்கு வேணும் ஆண்டவரே, நீங்க தரக்கூடிய அந்த அமைதி வேணும் அப்படின்ட்டு இயேசுவை அப்படியே பற்றி கொள்ளுங்க, இயேசுவை அப்படியே பற்றிக்கொள்ளுங்க. ஆண்டவர் நம்மோடு இருக்கிறாரு, ஆண்டவர் நம்மோடு இருக்கிறாரு. எம்மாவூ சீடர்களோடு பயணித்த ஆண்டவர் இன்னைக்கு நம்மோடு பயணிக்கிறாரு. ஏசாயா புத்தகம் 49ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல பார்க்கிறோம், அஞ்சாதே, நான் உன்னோடு இருக்கிறேன். நீ நீர்நிலைகள் வழியாக செல்லும்போது நான் உன்னோடு இருக்கிறேன். ஆறுகளை கடந்து செல்கிற பொழுது நான் உன்னோடு இருக்கிறேன். தீயில நடந்தாலும் நெருப்பு உன்னை சுட்டரிக்காது, நெருப்பு உண்மையில் பற்றி எரியாது. ஆம் ஆம் ஆண்டவரே, அந்த ஆசீர்வாதத்தை தாங்கப்பா, அந்த ஆசீர்வாதத்தை தாங்கப்பா. நெருப்புல பற்றி எரிகிறோம். இதோ தண்ணீர் எங்கள் குடும்பத்தை அடித்து செல்லுகிறது, எங்க கூடால இருங்க ஆண்டவரே. உள்ளம் கலங்க வேண்டாம் என்று சொன்னீரே, நான் கலங்கி போய் நிற்கிறேன் ஆண்டவரே. என் கலக்கத்தை மாற்றுங்களப்பா, என் கலக்கத்தை மாற்றுங்க. எல்லாரும் 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 உயிர்த்த ஆண்டவரை நோக்கி கதறி கேளு, கதறி கேளு. இதோ கண்ணீரோடு ஒரு பெண் அழுதாள். ஆண்டவரை தேடி வந்து ஒரு பெண் கண்ணீரோடு அழுகிறாள். அவள் பேர் மரியா. அவளை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், ஏனம்மா அழுகிறாய், ஏனம்மா அழுகிறாய்? உயிர்த்த ஆண்டவர் சொன்ன முதல் வார்த்தை இதுதான், ஏமா அழுறா, நீ ஏமா அழுறா? நீ அழுகிறதா இருந்தா இந்த ஆண்டவர்கிட்ட மட்டும்தான் அழணும், வேற யார்கிட்டையும் அழாத, மனுஷங்கிட்ட அழாத, ஆண்டவர்கிட்ட அழு. அவர் விசாரிக்கக்கூடிய கடவுள், விசாரிக்கக்கூடிய ஆண்டவர் மட்டுமல்ல, உன் கண்ணீரை மாற்றக்கூடிய ஆற்றல் உள்ளவர். அந்த ஆண்டவர் சொல்றாரு, அழாதே அழாதே சொல்லக்கூடிய ஆண்டவர், அந்த அழுகை மாற்றம் வல்லவர். இன்னைக்கு நீ சொல்லதெல்லாம் தோமாயார் சொன்னாரே, நீரே என் ஆண்டவர், நீரே என் கடவுள். அப்படியே ஒப்புக்கொடு ஒப்புக்கொடு. ஆண்டவரே, நீர்தான் என் ஆண்டவர், ஆண்டவர் நீர்தான் என் கடவுளப்பா. அப்படியே நீங்க ஒப்பு கொடுங்க, அப்படியே ஆண்டவருடைய பாதத்துல ஒப்பு கொடுங்க, ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. அவர் உங்களை நேசிக்கக்கூடிய கடவுள். உயிர்த்த ஆண்டவர் பேதுருவை பார்த்து கேட்டாரு, உனக்கு என் மீது அன்பு உண்டா, உனக்கு என் மீது அன்பு உண்டா? 3 முறை கேட்டாரு. அந்த உயிர்த்த ஆண்டவர் இன்னைக்கு உன்னிடமும் என்னிடமும் கேட்கிறது தான், மகனே மகளே, உன் கண்ணீரை நான் மாத்துறேன், உன் பிரச்சனைக்கு நான் விடுதலை தாடுறேன், உனக்கு சமாதானத்தை தாடுறேன், உனக்கு நோயிலிருந்து சுகம் தர்றேன், நீ என்ன அன்பு செய்வாயா, நீ என்ன அன்பு செய்வாயா? ஆமா, ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார். அன்பே கடவுள் என்று சொல்லுவார்கள், ஆனால் நம் ஆண்டவர் அன்புக்காக ஏங்கக்கூடிய கடவுள். ஒரு குழந்தை தாயினுடைய அன்புக்காக ஏங்குவது போல நம் ஒவ்வொருவருக்காக ஏங்குகிறார். நம் ஒவ்வொருவர் மீது கொண்ட அன்பு இயக்கத்தினாலதான் கரங்களை விரித்து சிலுவையில மறித்து உயிர்த்து என்று நம்மோடு நம் அன்புக்காக ஏங்குகிறார். நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. எல்லாரும் ஒப்பு கொடுங்க. இயேசுவே நன்றி. உம்முடைய அன்புக்கு துரோகமாக பாவம் செய்த ஆண்டவரே, என்ன மன்னிங்கப்பா. எனக்கு மன்னிப்பு தந்து விடுதலை தாங்க, சமாதானத்தை தாங்க, ஆசீர்வாதத்தை தாங்க, சுகம் தாங்க ஆண்டவரே. செழிப்ப கட்டளை கொடுங்க ஆண்டவரே, சமாதானத்தை தாங்க. நீ அழுவதாக இருந்தால் இந்த ஆண்டவர்கிட்ட மட்டும் அழுமா. அவர் உன் அழுகையின் கண்ணீரை அவர் துருத்தியில வச்சு கனம் பண்ணக்கூடிய கடவுள். இதோ உன் கண்ணீரை எல்லாம் மாற்றுகிறார். அப்படியே இயேசுவே எங்களை ஆசீர்வதியும், எங்களை ஆசீர்வதி என்று சொல்லி அப்படியே ஒப்பு கொடுத்து நாம் இந்த ஆசீர்வாதத்திற்குள்ள கடந்து செல்வோம். ஆமீன்.
மாண்புயருவருள் அடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய ஒழுங்கு முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய ஒழுங்கு முறைகள் வருக. புலன்களாலே மனிதர் இதனை அறிய இயலா குறையை நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாற்றும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்தையாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றே. உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியுமாறு உம்மை மன்றாடுகிறோம். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. இறைவன் வாழும் இல்லமா ஆலயம் செல்லுவோம். ஒன்றிணைந்து செல்லுவோம், கோர்குலமாய் மாறுவோம். ஒன்று தேவன் என்னும் உண்மை உலகம் காண செய்குவோம். ஆண்டவரின் ஆலயம் சென்றிடுவோம். அன்பினாலே நம்மையே பலியாக்குவோம். ஆண்டவரின் ஆலயம் சென்றிடுவோம். அன்பினாலே நம்மையே பலியாக்குவோம். நமது பாக்கிட நோய்களும் நீங்கிட தன்னையே தானமாய் தலைவன் இயேசு தந்தாரே. நமது பாவம் போக்கிட நோய்களும் நீங்கிட தன்னையே தானமாய் தலைவன் இயேசு தந்தாரே. அவரின் தியாக பாதையில் நம்மை பலியாய் தந்திட, அவரின் தியாக பாதையில் நம்மை பலியாய் தந்திட அனைவருமே வாருங்கள் அன்புடனே செல்லுவோம்.
அனைவருமே வாருங்கள் அன்புடனே செல்லுவோம். ஆண்டவரின் ஆலயம் சென்றிடுவோம், அன்பினாலே நம்மையே பலியாக்குவோம். ஆண்டவரின் ஆலயம் சென்றிடுவோம், அன்பினாலே நம்மையே பலியாக்குவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இன்றைய திருப்பலியின் கருத்துக்கள். இன்று இரவு அசனம் வழங்குகிற அகிலா ஸ்டோர், ஜி மத்தியாஸ், அன்னாள் இவர்கள் குடும்பத்திற்கு இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றி சொல்லியும் குடும்ப நலனுக்காகவும் தொழில் முன்னேற்றத்திற்காகவும் ஜெபிக்கின்றார்கள். கள்ளிகுளம் அலெக்சாண்டர் குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கும் நன்றியாகவும் நல்ல சுகம் கிடைக்கவும் பிள்ளைகளின் படிப்பிற்காகவும் தொழில் முன்னேற்றத்திற்காகவும் ஜெபிக்கின்றார்கள். கள்ளிகுளம் மவுண்ட் பேட்டன் பிள்ளைகளின் உடல் உள்ள ஆன்ம நலத்திற்காகவும் குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கும் நன்றியாகவும் ஜெபிக்கின்றார்கள். மேல கள்ளிகுளம் மைக்கேல் சைலன் தடைகள் நீங்கி தொழிலில் முன்னேற்றம் பெறவும் உடல் உள்ள சுகம் பெற வேண்டியும் ஜெபிக்கின்றார்கள். பண்டாரகுளம் அந்தோணி செல்வைராஜ் குடும்பத்திற்கு இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றியாகவும் நினைத்த காரியம் நிறைவேறியதற்கு நன்றி சொல்லியும் ஜெபிக்கின்றார்கள். குறிப்பிட்ட நபர் குடும்ப சமாதானம், கடன் தொல்லை நீங்க வரம் வேண்டி பணம் விரைவில் கிடைக்க வேண்டியும் ஜெபிக்கின்றார்கள். பொன்ராஜ் தங்கராணி ரெட்டி வேப்பங்குளம் முத்தாரம் ஹோட்டல் நல்ல முறையில் செயல்பட பிள்ளைகளின் நற்சுகத்திற்காகவும் தேர்வில் அவர்கள் வெற்றி பெறவும் ஜெபிக்கின்றார்கள். ரெட்டி வேப்பங்குளம் பாலகிருஷ்ணன் செல்வராணி வியாபாரம் சிறக்கவும் பிள்ளைகளின் நல்ல உடல் சுகத்திற்காகவும் தேர்வில் அவர்கள் வெற்றி பெறவும் ஜெபிக்கின்றார்கள். கள்ளிகுளம் ரமணி குடும்பத்திற்கு இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றியாகவும் குடும்ப ஆசீர்வாதத்திற்காகவும் ஜெபிக்கின்றார்கள். மூளைக்காடு உதயராஜ் நேவிஸ் மகன் 10ஆம் வகுப்பு தேர்வில் நல்ல மதிப்பெண் பெற்று தேர்ச்சி பெற மகன் ரோஜித் நல்ல சுகத்திற்காகவும் படிப்பிற்காகவும் ஜெபிக்கின்றார்கள். சென்னை லென்சி டிரான்ஸ்போர்ட் இவர்கள் நல்ல சுகத்திற்காகவும் தொழில் முன்னேற்றத்திற்காகவும் குடும்ப சமாதானத்திற்காகவும் ஜெபிக்கின்றார்கள். புது குடியிருப்பு பன்னீர்செல்வம் ஜெயமேரி பிள்ளைகள் பேர பிள்ளைகளின் நல்ல சுகத்திற்காகவும் படிப்பிற்காகவும் தொழில் முன்னேற்றத்திற்காகவும் ஜெபிக்கின்றார்கள். வடக்கங்குளம் உதயச்சந்திரகுமார் டெய்சி உடல் உள்ள சுகத்திற்காகவும் நலம் பெறவும் கால்வழி நீங்கி நல்ல முறையில் நடக்கவும் குடியிலிருந்து விடுதலை பெறவும் ஜெபிக்கின்றார்கள். மூளைக்காடு குறிப்பிட்ட நபர் தொழில் வளர்ச்சி பெறவும் தொழில் வரவேண்டிய பணம் விரைவில் கிடைத்திடவும் ஜெபிக்கின்றார்கள். முத்தலாபுரம் லியோ ஹென்சி நல்ல சுகத்திற்காகவும் பிள்ளைகளின் படிப்பிற்காகவும் தொழில் முன்னேற்றத்திற்காகவும் குடும்ப ஆசீர்வாதம் கிடைக்கும் ஜெபிக்கின்றார்கள். டோனாவூர் அமலதாசன் ஜெயந்தி நற்சுகத்திற்காகவும் நல்ல சுகம் கிடைத்ததற்கு நன்றி சொல்லியும் தொழில் முன்னேற்றத்திற்காகவும் குடும்ப ஆசீர்வாதம் கேட்டும் ஜெபிக்கின்றார்கள். முத்தலாபுரம் செபஸ்தியான் ஜெனிட்டா நல்ல சுகம் கிடைத்ததற்கு செபஸ்தியார் வழியாக இறைவனுக்கு நன்றி சொல்கின்றார்கள். பிள்ளைகளின் படிப்பிற்காகவும் தொழில் முன்னேற்றத்திற்காகவும் ஜெபிக்கின்றார்கள். நாகர்கோவில் சேவியர் ரெஜினால் நல்ல சுகத்திற்காக தொழில் முன்னேற்றத்திற்காகவும் பிள்ளைகளின் படிப்பிற்காகவும் குடும்ப ஆசீர்வாதம் கேட்டும் ஜெபிக்கின்றார்கள். வள்ளியூர் பென்சன் லதா மகனுக்கு தொழில் கிடைத்ததற்கு இறைவனுக்கு நன்றி சொல்லியும் நல்ல சுகத்திற்காகவும் குடும்ப நலனுக்காகவும் ஜெபிக்கின்றார்கள். வள்ளியூர் சின்னத்துறை புனிதா பிள்ளைகளின் படிப்பிற்காக தொழில் முன்னேற்றம் அடையவும் குடும்ப ஆசீர்வாதம் கிடைக்கவும் ஜெபிக்கின்றார்கள். முத்தலாபுரம் மகான் அந்தோணி செல்வமேரி நற்சுகத்திற்காகவும் பிள்ளைகளின் படிப்பிற்காகவும் அருட்சகோதரி அருள்
அபிஷாவின் மேல் படிப்பிற்காகவும் ஜெபிக்கின்றார்கள். முத்துலாபுரம் ஸ்டீபன் தேனிலா நல்ல சுகத்திற்காக சாத்தான் தொந்தரவு நீங்கவும் தொழில் முன்னேற்றமடையவும் மகனுக்கு வேலை கிடைத்ததற்கு நன்றி சொல்லியும் ஜெபிக்கின்றார்கள். சென்னை சரண்ராஜ் சினோலா கடை வியாபாரம் முன்னேற்றமடையவும் குழந்தைகளின் நற்சுகத்திற்காகவும் படிப்பிற்காகவும் ஜெபிக்கின்றார்கள். முத்துலாபுரம் டென்ஷன் ரூபா நற்சுகம் கிடைக்க பிள்ளைகளின் படிப்பிற்காகவும் புதிதாக தொடங்கி இருக்கிற தொழிலை இறைவன் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கின்றார்கள். முத்துலாபுரம் அருள் செபஸ்தியான் அன்பரசி இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றி சொல்லியும் நல்ல சுகத்திற்காகவும் மகளின் படிப்பிற்காகவும் தொழில் முன்னேற்றமடையவும் ஜெபிக்கின்றார்கள். முத்துலாபுரம் ராஜன் ஸ்டெல்லா கடை வியாபாரம் விவசாயம் முன்னேற்றமடையவும் பிள்ளைகள் பேர பிள்ளைகளின் நல்ல சுகத்திற்காகவும் படிப்பிற்காகவும் ஜெபிக்கின்றார்கள். டோனாவூர் சூடான் மார்சியோ ஆபத்திலிருந்து இறைவன் காத்ததற்கு நன்றி சொல்லியும் சாத்தான் கட்டுகள் நீங்கவும் அந்தோனி ஜாக்சனுக்கு நிரந்தர வேலை கிடைக்கவும் ஜெபிக்கின்றார்கள். வள்ளியூர் பிரிட்டோ சுபா நல்ல சுகத்திற்காகவும் தொழில் முன்னேற்றம் அடையவும் சாத்தான் கட்டுகள் நீங்கவும் மகன் கல்வியிலும் ஞானத்திலும் சிறந்த விளங்கவும் ஜெபிக்கின்றார்கள். வள்ளியூர் அமலராஜன் லிசா குடும்பத்தில் அனைவரின் நல்ல சுகத்திற்காகவும் சாத்தான் கட்டுகள் நீங்கவும் கடை வியாபாரம் முன்னேற்றமடையவும் ஜெபிக்கின்றார்கள். ஆனைகுளம் பிலிப்ராஜ் பிரின்சி சாத்தான் கட்டுகள் நீங்கி நல்ல சுகம் கிடைக்கவும் மகளுக்கு வேலை கிடைத்ததற்கு நன்றி சொல்லியும் குடும்ப அமைதிக்காகவும் ஜெபிக்கின்றார்கள். முத்துலாபுரம் ஜோதி மரியதாஸ் நற்சுகத்திற்காகவும் தொழில் முன்னேற்றமடையவும் வேலை செய்த சம்பளம் விரைவில் கிடைக்கவும் குடும்ப ஆசீர்வாதம் கிடைக்கவும் ஜெபிக்கின்றார்கள். முத்துலாபுரம் எவரெஸ்ட் சாந்தினி குடும்பத்தில் அனைவரின் நல்ல சுகத்திற்காகவும் தொழில் முன்னேற்றமடையவும் பிள்ளைகள் கல்வியிலும் ஞானத்திலும் சிறந்திடவும் ஜெபிக்கின்றார்கள். முத்துலாபுரம் மெல்கிஸ் அமுதா இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றி சொல்லியும் பிள்ளைகளின் நல்ல சுகத்திற்காகவும் படிப்பிற்காகவும் தொழில் விவசாய முன்னேற்றமடையும் ஜெபிக்கின்றார்கள். முத்துலாபுரம் அந்தோணி ரோஸ்லின் குடும்ப நலனுக்காகவும் மகளுக்கு திருமண வரவேண்டியும் பேரன் பேத்தி நல்ல சுகம் கிடைக்கவும் படிப்பிற்காகவும் ஜெபிக்கின்றார்கள். சொக்கன் குடியிருப்பு அல்போன்ஸ் உடல் நல்ல சுகத்திற்காகவும் சாத்தான் கட்டுகள் நீங்கவும் தொழில் முன்னேற்றமடையவும் பிள்ளைகள் பேர பிள்ளைகளின் நல்ல சுகத்திற்காகவும் ஜெபிக்கின்றார்கள். முத்துலாபுரம் தொம்மை முத்து குடும்பத்தில் நல்ல சுகம் கிடைக்கவும் பிள்ளைகளின் படிப்பிற்காகவும் பிரிந்திருக்கிற குடும்பம் ஒன்று சேர வேண்டியும் தொழில் முன்னேற்றமடையவும் ஜெபிக்கின்றார்கள். குறிப்பிட்ட நபர் சாத்தான் கட்டுகள் நீங்கவும் மகனின் தொழில் முன்னேற்றமடையவும் திருமண வரன் அமைய வேண்டியும் ஜெபிக்கின்றார்கள். திருப்பணி கரிசல் குளம் மங்கையர்கரசி மகள் இந்திராவிற்கு சாத்தானால் ஏற்பட்ட போராட்டங்கள் நீங்கவும் திருமண வரன் அமைய வேண்டுமென்றும் இளைய மகள் மாலினிக்கு தொழில் கிடைக்க வேண்டியும் ஜெபிக்கின்றார்கள். ஹைதராபாத் செல்வராஜ் மேரி சாத்தானால் ஏற்பட்ட போராட்டங்கள் நீங்கி மகன் ராஜாவுக்கு நல்ல சுகம் கிடைக்க வேண்டியும் மகன் ஜேம்ஸிற்கு திருமண வரன் அமைய வேண்டிய சொல்லியும் ஜெபிக்கின்றார்கள். குறிப்பிட்ட நபர் நல்ல சுகம் கிடைத்ததற்கு செபஸ்தியார் வழியாக இறைவனுக்கு கோடானு கோடி நன்றி சொல்லி ஜெபிக்கின்றார்கள். மண்டலம்பாடு பிரகாசம் எஸ்தர் நல்ல சுகத்திற்காகவும் சாத்தான் கட்டுகள் நீங்கவும் பிள்ளைகளின் படிப்பிற்காகவும் தொழில் முன்னேற்றமடையவும் குடியிலிருந்து விடுதலை கிடைக்கவும் ஜெபிக்கின்றார்கள். குறிப்பிட்ட நபர் நற்சுகத்திற்காகவும் மகனின் படிப்பிற்காகவும் தொழில் முன்னேற்றமடையவும் நினைத்த காரியங்கள் நிறைவேற வேண்டும் என்று சொல்லியும் குடியிலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கின்றார்கள். குறிப்பிட்ட நபர் சாத்தான் கட்டுகள் நீங்கவும் பிள்ளைகளின் படிப்பு வியாபாரம் முன்னேற்றமடையவும் குடியிலிருந்து விடுதலை பெறவும் குடும்ப அமைதிக்காகவும் ஜெபிக்கின்றார்கள். காணிமடம் சுயம்புலிங்கம் ஜெயஸ்டெபி குழந்தை வர வேண்டியும் தொழில் முன்னேற்றத்திற்காகவும் குடும்ப ஆசீர்வாதத்திற்காகவும் ஜெபிக்கின்றார்கள். அகஸ்டின் ராஜாவை ஆபத்திலிருந்து இறைவன்
காப்பாற்றியதற்கு நன்றி சொல்லியும் கை கால் உடல் ஆரோக்கியம் தந்து இறைவன் ஆசிர்வதிக்க செபஸ்தியார் வழியாக இறைவனிடம் வேண்டுகின்றார்கள். குறிப்பிட்ட குடும்ப நலனுக்காகவும் மகனுக்கு வேலை கிடைத்ததற்கு நன்றி சொல்லியும் பிள்ளைகள் படிப்பு வேலை கிடைக்க குடும்பத்தில் நல்ல சுகம் கிடைக்க ஜெபிக்கின்றார்கள். ஜெயசுராஜ் மரிய பூமணி தீய ஆவியிலிருந்து விடுதலை பெறவும் சகாய அரசு அன்னசெல்வி நற்சுகம் பெறவும் குடும்ப முன்னேற்றத்திற்காகவும் சமாதானத்திற்காகவும் ஜெபிக்கின்றார்கள். ரபிலன் அந்தோணி ராஜ் மகனின் படிப்பு குடும்ப நலனுக்காகவும் ரபிலனின் பிறந்த நாள் நன்றி சொல்லி ஜெபிக்கின்றார்கள். ரஜில்டன் சிந்தியா குழந்தை வரவேண்டியும் குடும்ப நலனுக்காகவும் ஜெபிக்கின்றார்கள். ஜேசுரத்தினம் குடும்பத்திற்கு இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றி சொல்லியும் குடும்ப நலனுக்காகவும் தொழில் முன்னேற்றப்பட வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கின்றார்கள். அன்னபுஷ்பம் ஞானப்பிரகாசம் கல்லடி குடும்ப சமாதானத்திற்காகவும் குடும்ப நலனுக்காகவும் சாத்தான் கட்டுக்களிலிருந்து விடுதலை கிடைக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கின்றார்கள். பிரகாசம் ஜெயசுராஜன் அன்பரசி சரண்ராஜ் திருமணம் விரைவில் நல்ல முறையில் நடைபெற வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கின்றார்கள். பிரகாசபுரம் அன்பையா அல்போன்ஸ் இறைவன் செபஸ்தியார் வழியாக செய்த எல்லா நன்மைகளுக்கு நன்றி சொல்லி ஜெபிக்கின்றார்கள். சாமுவேல் விமலா ஜோயல் நல்ல சுகம் கிடைத்ததற்கு இறைவனுக்கு நன்றி சொல்லி ஜெபிக்கின்றார்கள். ஜெர்லின் படிப்பிற்கு ஏற்ற நல்ல வேலை கிடைக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கின்றார்கள். பிரான்சிஸ் போதையிலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கின்றார்கள். பாத்திமா உடல்நலம் பெறவும் பனிஷா குடும்ப சமாதானத்திற்காக பிரிஸ்கா குடும்ப நலனுக்காக ஜெபிக்கின்றார்கள். அந்தோனி ஜெயன் ரீட்டா கள்ளிகுளம் குடும்ப நலனுக்காகவும் வேலைக்கான தடைகள் நீங்கவும் குழந்தைகளின் கல்விக்காகவும் நற்சுகம் கிடைக்கவும் ஜெபிக்கின்றார்கள். சகாய லீமோ விரைவில் திருமண வரம் அமையவும் குடும்ப நலனுக்காகவும் குடும்ப ஆசீர்வாதம் கேட்டு ஜெபிக்கின்றார்கள். ஜான்சன் லிசானி சென்னை குடும்ப நற்சுகத்திற்காகவும் குடும்ப சமாதானத்திற்காகவும் குடும்ப முன்னேற்றத்திற்காகவும் ஜெபிக்கின்றார்கள். ஜோசப் புருடன்ஸ் ஜெயா குடும்ப சமாதானம் உடல் சுகம் குடும்ப முன்னேற்றம் வேலையில் பாதுகாப்பு கிடைக்க ஜெபிக்கின்றார்கள். கிழவநேரி ராஜேந்திரன் மெர்சி குழந்தைகளுக்கு நல்ல சுகம் கிடைக்கவும் குடும்ப ஆசீர்வாதம் கிடைக்கவும் ஜெபிக்கின்றார்கள். தேரைக்குளம் லெனின் லலிதா மகனுக்கு திருமணம் நல்ல முறையில் நடந்ததற்கு செபஸ்தியாருக்கு நன்றி சொல்லுகிறார்கள். இறைவனின் வழியாக செபஸ்தியார் வழியாக இறைவனுக்கு நன்றி சொல்லுகின்றார்கள். புதிதாக தொடங்கியிருக்கிற தொழிலை இறைவன் ஆசீர்வதிக்க வேண்டுகின்றார்கள். வடக்கங்குளம் ஜேசுராஜ் மேரி தொழில் முன்னேற்றத்திற்காகவும் பிள்ளைகளின் நல்ல சுகத்திற்காகவும் கடன் பிரச்சனை தீரவும் ஜெபிக்கின்றார்கள். மாதாநகர் நடுவூர் சார்லஸ் பெனடிக்ட் இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றி சொல்லியும் பிள்ளைகளின் நற்சுகத்திற்காகவும் வேலைவாய்ப்பு கிடைக்கவும் ஜெபிக்கின்றார்கள். வடக்கங்குளம் ரவி லதா மகன் பிரவீனுக்கு நல்ல வேலை கிடைக்கவும் மகள் கணவரோடு சேர்ந்து வாழ வேண்டும் என்று சொல்லியும் குடும்ப சமாதானத்திற்காக ஜெபிக்கின்றார்கள். வடக்கங்குளம் ராஜு லீலா மகன் ஜிஜுவுக்கு நற்சுகம் கிடைக்கவும் கடன் தொல்லை தீரவும் பேரப்பிள்ளைகளின் நல்ல சுகத்திற்காகவும் படிப்பிற்காகவும் ஜெபிக்கின்றார்கள். மருங்கூர் சுரேஷ் வேலை வளம் பெறவும் திருமண வரன் அமையவும் ரேஷ்மா 12ஆம் வகுப்பில் நல்ல மதிப்பெண் பெறவும் ஜெபிக்கின்றார்கள். இருளப்பபுரம் மகிழன் கால் ஊன்றி நடக்கவும் கால்பின் தொழில் மாற்றம் பெறவும் ஜெபிக்கின்றார்கள். செல்வகுமார் அஜிலா முத்தலாபுரம் குடும்ப நலனுக்காகவும் பிள்ளைகளின் படிப்பிற்காகவும் மகன் கெவின் ராஜா 11ஆம் வகுப்பு தேர்வில் வெற்றி பெற வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கின்றார்கள். வள்ளியூர் சுதாகர் அகிலா வேலை கிடைத்தமைக்கு நன்றி சொல்கின்றார்கள். வள்ளியூர் பிரபாகர் மதி நல்ல வேலை கிடைக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கின்றார்கள். சொக்கன் குடியிருப்பு தனிஸ்லாஸ் கோஸ்கா
குடும்ப நலனுக்காகவும் தொழில் வளர்ச்சிக்காகவும் திருமண வரன் அமைய வேண்டியும் ஜெபிக்கின்றார்கள். ஜெயக்குமார் ஜாஸ்மின் சென்னை இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றி சொல்லி ஜெபிக்கின்றார்கள். பட்டாரம் அரசப்பன் வசந்தா கால்வெளி குணம் பெற வேண்டி ஜெபிக்கின்றார்கள். கீழே வைப்பார் களஞ்சியம் மினிஸ்டா மனோபினா நிகாப்பின் அரசு பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண் பெறவும் கடன் பிரச்சனைகள் தீரவும் தொழில் முன்னேற்றமடையவும் ஜெபிக்கின்றார்கள். கீழே வைப்பார் ஜெபராஜா ஜீட்ஸ்லின் கேப்ரியல்லா தியோட்டன் உடல் சுகத்திற்காகவும் தொழில் முன்னேற்றம் கிடைக்கவும் நினைத்த காரியங்கள் நிறைவேறும் ஜெபிக்கின்றார்கள். வடக்கங்குளம் ஜீசஸ் ரஞ்சித் திருமண காரியம் நல்ல முறையில் நடைபெறவும் நிரந்தர வேலை கிடைக்கவும் ஜெபிக்கின்றார்கள். வடக்கங்குளம் அமல்ராஜ் இறைவன் குடும்பத்திற்கு செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் நினைத்த காரியம் நிறைவேறவும் ஜெபிக்கின்றார்கள். கொன்னக்குழிவிடை அருள் நிவிஸ் குடும்ப நலனுக்காகவும் தொழில் முன்னேற்றத்திற்காகவும் நினைத்த காரியங்கள் நிறைவேறவும் புனித செபஸ்தியாவிலியாக ஜெபிக்கின்றார்கள். முதலக்குளம் ராசகிளி உடல் சுகம் வேண்டியும் இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றியாகவும் ஜெபிக்கின்றார்கள். கிழவனேரி ரவீந்திரன் மெர்சி நல்ல முறையில் குழந்தை பிறந்ததற்கு நன்றி சொல்கின்றார்கள். குழந்தையின் நல்ல சுகத்திற்காகவும் இறைவன் குழந்தையை நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டியும் ஜெபிக்கின்றார்கள். முத்துலாபுரம் ரஜில்டன் ஜெனி இன்று பிறந்த நாள் கொண்டாடும் மகள் ரெனிஷாவை இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்கும்படியாகவும் மகன் ஜஸ்வின் 10ஆம் வகுப்பு தேர்வில் வெற்றி பெறவும் ஜெபிக்கின்றார்கள். புதுக்குடியிருப்பு லூகாஸ் ஜேசுதா இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றியாகவும் அவர் செய்து வரும் நன்மைகளுக்காகவும் ஆன்ம இலைப்பாற்றியாக ஒப்புக் கொடுக்கின்றார்கள். அருள்ராஜ் அந்தோனி ராஜம்மாள் தாமஸ் கிறிஸ்டி பிரபு ஆன்மாக்கள் இறைவன் நிலைத்து இலைப்பாற்றி பெற ஜெபிக்கின்றார்கள். தேவ சகாயம் தேவாயி சிங்கராயர் தொம்மாயி ஆன்மா நித்திய இலைப்பாற்றி பெற ஜெபிக்கின்றார்கள். செபஸ்தியான் தேவதாய் செல்வராஜ் ஆன்மாக்கள் இறைவனின் இலைப்பாற ஜெபிக்கின்றார்கள். ஆல்பர்ட் ராஜா லூர்து ஆரோக்கியம் ஆன்ம இலைப்பாற்றிற்காக ஜெபிக்கின்றார்கள். அந்தோனி வெனிஸ் மனுவேல் கிளிட்டஸ் ஆன்மா இலைப்பாற்றிற்காக ஜெபிக்கின்றார்கள். மலையப்பன் ஞானம்மாள் சுந்தரி ஆன்மா நித்திய இலைப்பாற்றி ஜெபிக்கின்றார்கள். தியாகராஜன் பெருமாள் ஆறுமுகம் ஆன்ம இலைப்பாற்றிற்காக ஜெபிக்கின்றார்கள். சாம்படியான் ஆன்மா நித்திய இலைப்பாற்றி ஜெபிக்கின்றார்கள். சிங் ஆன்மா இலைப்பாற்றிற்காக ஜெபிக்கின்றார்கள். அமலதாஸ் ஞான செல்வம் இயேசுதாசன் மலையப்ப நாடார் சிவஞானம் ஆன்ம இலைப்பாற்றிற்காக ஜெபிக்கின்றார்கள். நடுக்காரங்காடு மைக்கேல் ஜெரோசின் செரின் குடும்ப நலனுக்காக இறை ஆசிரியருக்காக இறைவன் செய்த நன்மைகளுக்காக நன்றி சொல்லியும் இந்த திருப்பலியானது ஒப்பு கொடுக்கப்படுகிறது. இந்த கருத்துக்களோடு நாம் ஒவ்வொருடைய தனிப்பட்ட குடும்ப கருத்துக்களையும் இணைத்து இந்த திருப்பலியில் உருக்கமாக ஜெபிப்போம். இந்த தூய மறை நிகழ்வில் நாம் தகுதியான முறையில் கொண்டாடுகின்ற வகையில் நம்முடைய பாவ பலகீனங்களை நினைத்து மனமருந்துவோம். எல்லாமல்ல இறைவனிடமும் நான் பாவியத்தை ஏற்றுக்கொள்கிறேன். சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுது கல்யாண பரிசுத்த மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் அல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும்.
ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். 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 உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல் மனத்தோர்க்கு அமைதியாகுக. புகழ்கின்றோம் யாவும்மையே வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா வானுலக அரசரே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் செம்மறியே, தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீர். உலகின் பாவங்களை போக்குபவரே, நீரம் மீது இறங்குவீர். உலகின் பாவங்களை போக்குபவரே, எம்மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீரும் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னத தூய ஆவியாரோடு தந்தை இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா, மனித குலத்தை ஒப்புரவாக்குவதற்காக நீர் நிறுவிய உடன்படிக்கையில் பாஸ்கா மறைபொருளை எங்களுக்கு தந்தீரே. நாங்கள் அறிக்கையிட்டு கொண்டாடுவதை செயல்களில் வெளிப்படுத்த எங்கள் உள்ளங்களை தூண்டி எழுப்புவீராக. உமோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றோ வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவர் மகனமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். இயேசுவில் அன்றி வேறு எவராலும் மீட்பு இல்லை. திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறைத்திரு வசனங்கள் 1-12 முடிய. அந்நாட்களில் பேதுருவும் யோவானும் மக்களோடு பேசிக் கொண்டிருந்தனர். அப்போது குருக்களும் சதுசேயர்களும் காவல் தலைவரும் அங்கு வந்தார்கள். அவர்கள் மக்களுக்கு கற்பிப்பதையும் இறந்தோர் இயேசுவின் மூலம் உயிர்த்தெழுவர் என்று அறிவித்ததையும் கண்டு எரிச்சல் அடைந்து அவர்களை கைது செய்தார்கள். ஏற்கனவே மாலையாகிவிட்டதால் மறுநாள் வரை காவலில் வைத்தார்கள். அவர்களுடைய வார்த்தைகளை கேட்ட பலரும் நம்பிக்கை கொண்டனர். இவ்வாறு
நம்பிக்கை கொண்ட ஆண்களது எண்ணிக்கை ஏறக்குறைய 5000. மறுநாள் தலைவர்களும் மூப்பர்களும் மறைநூல் அறிஞர்களும் எருசலேமில் ஒன்று கூடினார்கள். அவர்களுடன் தலைமை குருவான அன்னாவும் கயபா, யோவான், அலெக்சாந்தர் ஆகியோரும் தலைமை குருவின் குடும்பத்தை சேர்ந்த அனைவரும் கூடியிருந்தார்கள். அவர்கள் திருத்தூதர்களை நடுவில் நிறுத்தி, நீங்கள் எந்த வல்லமையால் அந்த பெயரால் இதனை செய்தீர்கள் என்று வினவினார்கள். அப்பொழுது பேதுரு தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு அவர்களுக்கு மறுமொழியாக கூறியது, மக்கள் தலைவர்களே, மூப்பர்களே, உடல் நலமற்றிருந்த இவருக்கு நாங்கள் செய்த நற்செயல் எப்படி நிகழ்ந்தது என்பதை குறித்து நாங்கள் இன்று விசாரணை செய்யப்படுகிறோம். நாசரேத்து இயேசுவின் பெயரால் இவர் நலமடைந்து நம்முடன் நிற்கிறார். இது உங்கள் எல்லோருக்கும் இஸ்ரேல் மக்கள் அனைவருக்கும் தெரிந்திருக்கட்டும். நீங்கள் இயேசுவை சிலுவையில் அறைந்தீர்கள், ஆனால் கடவுள் இறந்து அவரை உயிருடன் எழுப்பினார். இந்த இயேசுவை கட்டுகிறவர்களாகிய உங்களால் இகழ்ந்து தள்ளப்பட்ட கல், ஆனாலும் முதன்மையான மூளைக்கல்லாக விளங்குகிறார். இவராலே அன்றி வேறு எவராலும் மீட்பு இல்லை. ஏனென்றால் நாம் மீட்பு பெறுமாறு வானத்தின் கீழ் மனிதரிடையே இவரது பெயரன்றி வேறு எந்த பெயரும் கொடுக்கப்படவில்லை. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. தாயின் முகம் பார்க்கும் முன்னே, தந்தை கரம் சேர்க்கும் முன்னே, எந்த பெயர் சொல்லி என்னை அழைத்தவா, தாய் வயிற்றில் என்னுருவம் அமைத்தவா. தாயின் முகம் பார்க்கும் முன்னே, தந்தை கரம் சேர்க்கும் முன்னே, எந்த பெயர் சொல்லி என்னை அழைத்தவா, தாய் வயிற்றில் என்னுருவம் அமைத்தவா. என் வாழ்வில் நீ வந்தாய், என்னை பின் செல் என்றாய். என் வாழ்வில் நீ வந்தாய், என்னை பின் செல் என்றாய். ஏனென்றே அறியாமலே உன் வழியில் நான் வந்தேனே. தாயின் முகம் பார்க்கும் முன்னே, தந்தை கரம் சேர்க்கும் முன்னே, எந்த பெயர் சொல்லி என்னை அழைத்தவா, தாய் வயிற்றில் என்னுருவம் அமைத்தவா. அழகாய் ஒரு தேசம், அதிலே இறை நேசம், நிஜமாய் நிறைவாய் உருவாக்கிட. அழகாய் ஒரு தேசம், அதிலே இறை நேசம், நிஜமாய் நிறைவாய் உருவாக்கிட. என்னை ஆவியினால் ஆட்கொண்டீரே, என்னை அபிஷேகம் செய்தீரே. என்னை ஆவியினால் ஆட்கொண்டீரே, என்னை அபிஷேகம் செய்தீரே. அன்பின் செய்தியை அகிலம் சொல்லிட, அகலா என்னையே அனுப்பும் தெய்வமே, அகலா என்னையே அனுப்பும் தெய்வமே. தாயின் முகம் பார்க்கும் முன்னே, தந்தை கரம் சேர்க்கும் முன்னே, எந்த பெயர் சொல்லி என்னை அழைத்தவா, தாய் வயிற்றில் என்னுருவம் அமைத்தவா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் தோற்றுவித்த வெற்றியினால் இதுவே இன்று அக்களிப்போம், அகமகிழ்வோம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. யோவான் நற்செய்தி அதிகாரம் 21 இறை திருவார்த்தைகள் 1 முதல் 14. அக்காலத்தில் இயேசு தம் சீடருக்கு திபேரிய கடல் அருகே மீண்டும் தோன்றினார். அவர் தோன்றியது இவ்வாறு: சீமோன் பேதுரு, திதின் எனப்படும் தோமா, கலிலேயாவில் உள்ள கானாவைச் சேர்ந்த நத்தானியேல், செபதேவின் மக்கள் ஆகியோரோடு இயேசுவின் சீடர்களில் வேறு இருவரும் கூடியிருந்தனர். அப்போது சீமோன் பேதுரு அவர்களிடம், நான் மீன் பிடிக்கப் போகிறேன் என்றார். அவர்கள், நாங்களும் உம்மோடு வருகிறோம் என்று போய் படகில் ஏறினார்கள். அன்று இரவு அவர்களுக்கு மீன் ஒன்றும் கிடைக்கவில்லை. ஏற்கனவே விடியற்காலை ஆகியிருந்தது. இயேசு கரையில் நின்றார். ஆனால் அவர் இயேசு என்று சீடர்கள் அறிந்து கொள்ளவில்லை. இயேசு அவர்களிடம், பிள்ளைகளே, மீன் ஒன்றும் படவில்லையா என்று கேட்டார். அதற்கு அவர்கள் இல்லை என்றார்கள். அவர், படகின் வலப்பக்கத்தில் வலை வீசுங்கள், மீன் கிடைக்கும் என்று அவர்களிடம் கூறினார். அவர்களும் அவ்வாறே வீசினார்கள். மீன்கள் மிகுதியாய் அகப்பட்டதால் அவர்களால் வலையை இழுக்க முடியவில்லை. இயேசுவின் அன்பு சீடர் அதை கண்டு பேதுருவிடம், அங்கு நிற்பவர் ஆண்டவர் தாம் என்றார். அதை கேட்டவுடன் தம் ஆடையை களைந்திருந்த சீமோன் பேதுரு ஆடையை இடுப்பில் கட்டிக்கொண்டு கடலில் குதித்தார். மற்ற சீடர்கள் மீன்களுடன் வலையை இழுத்துக்கொண்டு படகிலேயே வந்தார்கள். அவர்கள் கரையிலிருந்து வெகு தொலைவில் இல்லை. ஏறக்குறைய 100 மீட்டர் தொலைவில் தான் இருந்தார்கள். படகை விட்டு இறங்கியவுடன் கரியினால் தீ மூட்டிருப்பதையும் அதன் மீது மீன் வைத்திருப்பதையும் அவர்கள் கண்டார்கள். அங்கு அப்பமும் இருந்தது. இயேசு அவர்களிடம், நீங்கள் இப்போது பிடித்தவற்றில் சில மீன்களை கொண்டு வாருங்கள் என்றார். சீமோன் பேதுரு படகில் ஏறி வலையை கரைக்கு இழுத்தார். வலை நிறைய பெரிய மீன்கள் இருந்தன. அவற்றின் எண்ணிக்கை 153. இத்தனை மீன்கள் இருந்தும் வலை கிழியவில்லை. இயேசு அவர்களிடம், உணவருந்த வாருங்கள் என்றார். சீடர்களுள் எவரும், நீர் யார் என்று இயேசுவிடம் கேட்க துணியவில்லை. ஏனெனில் அவர் ஆண்டவர் தாம் என்று அவர்கள் அறிந்து கொண்டார்கள். இயேசு அவர்கள் அருகில் வந்து அப்பத்தை எடுத்து அவர்களிடம் கொடுத்தார். மீனையும் அவ்வாறே கொடுத்தார். இவ்வாறு இயேசு இறந்து உயிருடன் எழுப்பப்பட்ட பின்பு சீடருக்கு இப்போது 3ஆம் முறையாக தோன்றினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அர்ப்பண மலராய் வந்தே அர்ச்சனையாக்கினேன் என்னை. அர்ப்பண மலராய் வந்தே அர்ச்சனையாக்கினேன் என்னை. மனமில்லாத மலரானாலும் இதழ் வாடியே போனாலும், மனமில்லாத மலரானாலும் இதழ் வாடியே போனாலும் வேள்வியில் சேர்த்துக் கொள்வார். அந்த ஜோதியில் நிறைவு கொள்வேன். வேள்வியில் சேர்த்துக் கொள்வார். அந்த ஜோதியில் நிறைவு கொள்வேன். ஆ ஆ ஆ
மலராய் வந்தீர் அர்ச்சனையாக்கினேன் என்னை அர்ப்பண மலராய் வந்தீர் அர்ச்சனையாக்கினேன் என்னை கோதுமை மணியாய் மடிந்து என்னை வெண்ணிற அப்பமாய் தந்தே கோதுமை மணியாய் மடிந்து என்னை வெண்ணிற அப்பமாய் தந்தே என்னுடல் உன்னுடல் ஆயிடவே உன்னுடலாய் நான் மாறிடவே மகிழ்வுடன் தந்தேனே என்னை கனிவுடன் ஏற்பாயே. சகோதரிகளே, நாம் அனைவரும் ஒப்பு கொடுக்க இப்பலி எல்லாமல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இந்த பாஸ்கா காணிக்கைகளால் நிகழ்ந்த உறவு பரிமாற்றத்தை கனிவுடன் எங்களின் நிறைவுக்கு கொண்டு வர உம்மை வேண்டுகிறோம். ஆதலால் நாங்கள் மண்ணக நாட்டங்களில் இருந்து விடுபட்டு விண்ணகத்தின் மீது விருப்பம் கொள்ள செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஓம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் மானது. ஆண்டவரே, எக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கு மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இச்சிறப்பான காலத்திலே உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து வழியாகவே மொழியின் மக்கள் நிலை வாழ்வில் நுழைகின்றனர். விண்ணரசின் கதவுகள் நம்பிக்கையாளருக்கு திறந்து விடப்படுகிறது. ஏனெனில் சாவுக்குரிய எங்கள் வாழ்வும் அவரது சாவால் மீட்பு அடைந்து அவரது உயிர்ப்பிலே அனைவரது வாழ்வும் உயிர்த்தெழலாயிற்று. ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றனர். அவ்வாறு ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளமாண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீரென்றும் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு மெய்மாறுவனவாக. அவர் பாடுபட மனமோந்து நம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி
அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர். எனவே எமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவை நினைவு கூர்ந்தருளும். உம் பாதம் வந்திருக்கின்ற எங்களுடைய திருத்தந்தையை ஆசீர்வதித்து அவருடைய ஆன்மாவை நிறைவாக ஏற்றருளும். எங்களாய ஸ்டீபன் எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு இங்கே கூடி வந்திருக்கின்ற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்தருளும். என்னுடைய தேவைகளை நிறைவேற்றியருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், எங்களுடைய பாதுகாவலர் புனித செபஸ்தியார், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியோ என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 கடவுளை நாம் தந்தை என்று அழைக்கின்ற பேற்றினை பெற்றிருக்கிறோம். அவருடைய பிள்ளைகளாகிய நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை
இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளிலே அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். முது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்தும் பாவ நபர்களில் இருந்தும் பாவச் சூழல்களில் இருந்தும் எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராய் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சி வல்லமையும் மாட்சியும் உமதே. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திருத்துதருக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் முது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி முது திருவிழத்திற்கு ஏற்ப மன வருத்தத்திலும் மன காயத்திலும் மனக்கசப்போடு இருக்கக்கூடிய கணவன் மனைவி, மன்னிக்க முடியாமல் தவிக்கக்கூடிய ஒவ்வொருவரும் மன்னிப்பின் ஆசிரை பெற்று அவர்கள் விட்டு கொடுத்து கொஞ்சம் பொறுமையோடு இருந்து அமைதியும் ஒற்றுமையையும் பெற்றுக்கொள்ள வரமளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஓம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்து தரும் அமைதியை மகிழ்வோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும், எமக்கு அமைதி அருளும். இதோ நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, இவரிடம் ஒப்படைத்து நாம் மன்றாடுகிற பொழுது அனைத்தையும் நேர்த்தியாக செய்யக்கூடிய ஆண்டவர், நம்மை ஆசீர்வதிக்கும் ஆண்டவர். இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பட்டோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் எனக்கு எழுந்துள்ள நான் தகுதியற்றவன், ஆனால் வார்த்தை மட்டும் சொல்லியல்லும் என் ஆன்மா நலமடையும். எங்களோடு தங்கும் இயேசுவே, எங்களோடு தங்கும் இயேசுவே, மாலை நேரமாகுதே, பொழுதும் சாய்ந்து போகுதே, இருளும் சூழ்ந்து கொண்டதே, இதயம் சோர்ந்து போலதே. எங்களோடு தங்கும், எங்களோடு தங்கும், எங்களோடு தங்கும் இயேசுவே, எங்களோடு தங்கும் இயேசுவே. உள்ளம் சோர்ந்து போகிறோம், உடனடக்கவா, நம்பிடாத மந்த உள்ளம் கழிந்து கொள்ளவா, தூசை துவங்கி நடந்த யாவும் எடுத்துரைக்கவா, கவலை நீக்கி கலக்கம் போக்க கருணவா. உள்ளம் சோர்ந்து போகிறோம், உடனடக்கவா, நம்பிராத மந்த உள்ளம் கடிந்து கொள்ளவா, மோசை துவங்கி நடந்த யாவும் எடுத்துரைக்கவா, கவலை நீக்கி கலக்கம் போக்கி ஆற்றலூட்டவா, கவலை நீக்கி கலக்கம் போக்கவா, ஐயம் போக்கி ஆற்றலூட்டவா, கவலை நீக்கி கலக்கம் போக்கவா, ஐயம் போக்கி ஆற்றலூட்டவா.
எங்களோடு தங்கும் எங்களோடு தங்கும் எங்களோடு தங்கும் இயேசுவே எங்களோடு தங்கும் இயேசுவே. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது பரிவிரக்கத்தால் நீர் மீட்டு கொண்டவர்களை தொடர்ந்து பாதுகாத்தருள உம்மை வேண்டுகிறோம். அதனால் உம் திருமகனுடைய பாடுகளால் மீட்கப்பட்டவர்கள் அவரது உயிர்ப்பில் மகிழ்வார்களாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஓம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. அல்லேலூயா அல்லேலூயா. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா அல்லேலூயா. புதுமை செபஸ்தியாரிங்கள் புனித நீதானையா, உம்மை நம்பி தேடி வந்தோம் கண் பாரையா. புதுமை செபஸ்தியாரிங்கள் புனித நீதானையா, உம்மை நம்பி தேடி வந்தோம் கண் பாரையா. எம் குறை தீர்ப்பாயா, எம் நோய் தீர்ப்பாயா, உம்பளி நடந்திட நீ துணை வருவாயா. எம் குறை தீர்ப்பாயா, எம் நோய் தீர்ப்பாயா, உம்பளி நடந்திட நீ துணை வருவாயா. புதுமை செபஸ்தியாரிங்கள் புனித நீதானையா, உம்மை நம்பி தேடி வந்தோம் கண் பாரையா. புதுமை செபஸ்தியாரிங்கள் புனித நீதானையா, உம்மை நம்பி தேடி வந்தோம் கண் பாரையா.